அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, தனித்து விளங்கும் இஸ்லாம் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியில பல்வேறு தலைப்புகளிலே இஸ்லாம் எப்படி பிற சித்தாந்தங்களில் இருந்து தனித்து விளங்குகிறது என்பதை பார்த்து வருகிறோம். கடைசியாக இறைவனை பற்றி, கடவுளை பற்றி நாம் எப்படி நம்பிக்கை கொள்வது நமக்கு சிறந்தது, எந்த மாதிரியான நம்பிக்கை மனிதனுடைய அறிவுக்கும் அவனுடைய சிந்தனைக்கும் அவனை மற்றவங்க ஏமாற்றாம இருக்கிறதுக்கும் ஏற்றது என்பதுல ஒரு பகுதியை பார்த்தோம். அதாவது இறைவன் நெருக்கமா இருக்கிறான்னு நீங்க நம்புங்க, இறைவன் தூரமா இருக்கிறான்னு நம்புனீங்கன்னா ஏமாத்திட்டு போயிடுவாங்க, நேருக்கு நேராக இறைவன் தொடர்பு வையுங்க என்ற விஷயத்தை நேற்றும் அதற்கு முந்தைய தினம் பார்த்தோம். இந்த இறைவன் சம்பந்தமாக இன்னொரு அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், இந்த அகில உலகத்துக்குமே ஒரு இறைவன் நம்புறது தான் நமக்கு நல்லது. ஒரு இறைவன்கிற விஷயத்துல இஸ்லாமுக்கு காட்டக்கூடிய ஒரு உறுதிப்பாட்டை வேற எங்கேயும் நம்ம பார்க்க முடியாது. கொஞ்சம் கூட வளையாம நெளியாம அந்த ஓரிரை கொள்கைக்கு மாற்றமான ஒரு வாடை கூட அடிக்காம இஸ்லாம் தன்னுடைய ஓரிரை கொள்கையை தெளிவாக நமக்கு சொல்லித் தருகிறது. இப்ப நிறைய இறைவன், நிறைய கடவுள்கள் இருக்கிறார்கள் என்று நம்பக்கூடிய நேரத்தில் மனிதர்களே கூறாகி போயிடுறாங்க. இது எங்க கடவுள், அது உங்க கடவுள், இது எங்க நாட்டு கடவுள், அது உங்க நாட்டு கடவுள் சொல்லும் பொழுது மனிதர்கள் எல்லாம் ஒரே கோத்திரமாக ஒரே இனமாக ஆவதற்கு பதிலாக அவங்களுக்கு மத்தியில வேறுபட்டு போவதை எல்லாம் பார்க்கிறோம். உண்மையில நம்ம சிந்திச்சு பார்த்தோம் சொன்னா, கடவுள்ங்கிறவர் யார்? கடவுள் என்றால் அகில உலகத்தையும் யார் படைச்சாரோ அவர் தான் கடவுள். நிறைய கடவுள் எப்ப வர முடியும்? சென்னையில உள்ளவரை நான் படைச்சுக்கிறேன், மதுரையில் உள்ளவரை நான் பாத்துக்கிறேன், திருச்சியில உள்ளவரை நான் பாத்துக்கிறேன், ஆப்பிரிக்காவை என்கிட்ட விட்டுருங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரும் தனித்தனியா படைச்சிருந்தாங்கன்னு சொன்னா நிறைய கடவுள்னு சொல்லலாம். நல்லா பார்க்கிறோம், ஒரே ஒரு ஜோடியில இருந்தா இந்த இனம், மனித இனம் பல்கி பெருகி இருக்கும் பொழுது அந்த ஒரு ஜோடியை யார் படைச்சானோ ஒருத்தனால கடவுளா இருக்க முடியும். ஒண்ணுக்கு மேல கடவுள் எப்படி வர்றதுக்கு எந்த ஒரு லாஜிக்கும் இல்லை, எந்த ஒரு நியாயமுமே இல்லை. அதே மாதிரி சூரியன், சந்திரன் இவைகள் எல்லாம் படைக்கப்பட்டிருக்கிறது. இது யார் படைச்சா? இந்த பூமியில இந்த துண்டை மட்டும் ஒருத்தர் படைச்சு, அந்த துண்டை இன்னொருத்தர் படைச்சு, இன்னொரு துண்டை இன்னொருத்தர் படைச்சு ஒட்டி வச்சுட்டாங்களா? இந்த பூமியை இந்தியா, அமெரிக்கா, பாகிஸ்தான், ஜப்பான் பிரிச்சு வச்சுக்கிறோமே, இதெல்லாம் நம்ம உலக மேப்புல இருக்குமே தவிர உலக உருண்டையில் இருக்காது. உலக உருண்டையில் இந்த நாடுகள்லாம் கிடையாது, எல்லாம் ஒரே மாதிரியா தான் இருக்கும். அப்ப இதெல்லாம் இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு இவர் தான் படைச்சாரு, தூக்கி தனியா வச்சுக்கிட்டு இருந்தாரு, இவர் கர்நாடகாவை படைச்சாரு, ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு ஒன்னா ஒட்டிக்கிட்டாங்கன்னு சொல்ல இயலுமா? அப்ப இந்த ஒரு பூமி தான் நமக்கு இருக்குது, அதை படைச்சவன் யார்? ஒரு வானம் தான் இருக்குது, அதை படைச்சவன் யார்? ஒரு சூரியன் இருக்கிறது, அதை படைச்சவன் யார்? ஒரு சந்திரன் இருக்கு, அதை படைச்சவன் யார்? அதை சுற்றி ஏராளமான கோள்கள் இருக்கிறது, அதை படைச்சவன் யார்? காற்று இருக்கிறது, அதை படைச்சவன் யார்? மழை வருது, அதை படைச்சவன் யார்? மழை மூலமாக தானியங்களை இங்கிருந்து முளைக்க செய்யறதுக்கு சில செட்டிங்கள் பண்ண வேண்டி இருக்கிறது, அதை செஞ்சவன் யாரு? இடி இடிக்க வைக்கிறவன் யார்? மின்னல வர செய்யறவன் யார்? அதன் மூலமாக பல சக்திகளை பூமிக்கு தரக்கூடியவன் யார்? இப்படி ஒன்னு ஒன்னையா நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா இதுக்கு நிறைய பேர் மூட்டையும் படைச்ச ஒருத்தன் ஒரு அற்பமான நம்முடைய ஒரு தேவையை நிறைவேற்றிருக்கணும்னு பிரிச்சுக்கணுமா? இந்த சூரியனை எல்லாம் ஒருத்தன் தான் படைப்பான், சந்திரனை எல்லாம் ஒருத்தன் தான் படைப்பான், அகில உலகத்தையும் ஒருத்தன் தான் படைக்க வாங்கும் பொழுது நம்ம அனைவருடைய தேவைகளை அவனே பார்த்துட்டு போயிடுவானே. அப்ப கண்ணு முன்னாடி பாக்குறோம், இது நிறைய பேர் படைச்சிருக்கிறதுக்கு எந்த ஒரு ரீசனுமே இல்லை. நிறைய பேர் இத படைப்புல பங்கெடுப்பதற்கு ஒரு காரணமும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் நம்ம அறிவை கொண்டு, என்ன அறிவை பாதுகாக்கிறதுக்கு தான் அந்த கடவுள் கொள்கை ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கிறது. நம்ம அறிவை கொண்டு சிந்திச்சு பார்த்தோம்னு சொன்னா, எந்த ஒரு நிர்வாகத்துல சமமான ரெண்டு பேரை நிர்வாகம் பண்றாங்களோ அது நாசமா போயிடும். அது பெரிய நாடா இருக்க வேண்டியது இல்லை, வீடா இருந்தா கூட அவ்வளவுதான். வீடா இருந்தா கூட என்னவாயிரும், ரெண்டு நிர்வாகம், ஒருத்தன் தான் குடும்ப தலைவன் இருக்கணும். பிரச்சனை வந்தா கடைசி அவன் தான் என்ன செய்யணும், அது முடிவெடுக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். ஒரு பள்ளிக்கூடம் இருக்கிறது, ஒரு முதல்வர் தான் அதுக்கு இருக்க முடியும். ஒரு கம்பெனி இருக்கிறது, அதுக்கு ஒருத்தர் மேனேஜர் பண்ணா, மேனேஜரா இருந்தா தான் என்ன செய்யும், அது ஒழுங்காக நடக்கும். இது மாதிரி எல்லாத்தையும், ஒரு மாநிலம் இருக்கிறது, அதுக்கு ஒரு முதலமைச்சர் தான் இருக்கணும். ஒரு நாடு இருக்கிறது, அதுக்கு ஒரு பிரதமர் தான் இருக்கணும், ஒரு ஜனாதிபதி தான் இருக்கணும். அப்படின்னு சொல்லி நம்ம உலகத்துல பார்க்கிறோம். சில நேரங்கள்ல மனிதன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு என்ன செய்வான்,
ரெண்டு பேரும் கூட்டா 50-50 பார்ட்னரா சேர்ந்தான்னு சொன்னா ஒரு நிறுவனத்துக்கு ரெண்டு முதலாளி இருக்கலாம். அந்த ரெண்டு பேரும் என்ன பண்றான்னு கேட்டா நம்மளை இவங்க ஊத்திடக்கூடாது, அவனை நம்ம ஊத்திடக்கூடாதுக்காக வேண்டி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கடவுள் அட்ஜஸ்ட் பண்ணாருன்னா கடவுள் அவரு கடவுள் வந்து என்ன செய்யக்கூடாது, நம்மளை இவங்க வச்சிருவானா அவனை நம்ம வச்சிருவோம்னு நினைச்சா அதுக்கு பேர் கடவுள் கிடையாது. இறைவன் என்பவன் யாரா இருக்கணும்னு கேட்டா அவனை யாராலும் வெல்ல முடியாம இருக்கணும், எல்லா அதிகாரமும் அவங்க கையில இருக்கணும், யாருக்கும் அடங்கி போகாம இருக்கணும், யாருக்கும் பயப்படாம இருக்கணும். இப்படி எல்லாம் இருந்தா தான் கடவுள்னு சொல்ல முடியும். ரெண்டு இருந்தாங்கன்னு வைங்களேன், ரெண்டு இருந்தா ரெண்டு பேரும் பஞ்சாயத்து நடந்துகிட்டே இருக்குமே. ரெண்டு பேரும் நமக்குள்ள பஞ்சாயத்து வேணான்னு பேசி ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டா கூட ரெண்டு பேருமே பயப்படுறாங்கன்னு அர்த்தம். இவன் அவனுக்கு அந்த கடவுள் இந்த கடவுளுக்கு பயப்படுறான், இந்த கடவுள் அந்த கடவுள் நம்மளை கவச்சிருவானோ, இவன் நம்மளை கவச்சிருவானோ, இது கடவுளா? அப்ப ரெண்டு பேர் இருக்க முடியாது, இருந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொள்வார்களே நீங்க சொன்னால் அட்ஜஸ்ட் பண்றது கடவுள் தன்மை கிடையாது. அட்ஜஸ்ட் எப்ப பண்றோமோ அங்க எல்லாம் ஒரு பலவீனம் இருக்கிறது, ஒரு பயம் இருக்கிறது, ஒரு அடங்கி போகிற தன்மை இருக்கிறது. கடவுள்கிட்ட அதெல்லாம் இருக்கக்கூடாது என்பதை எல்லாம் பார்க்கிறோம். அதனால இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா ஒரே ஒரு சர்வ உலகத்துக்கு ஒரே ஒரு இறைவன் தான் நம்புறது தானே உங்களுக்கு நல்லது, அதான அறிவுபூர்வமானது. ஒருத்தன் தானே இதை படைச்சிருக்க இயலும். சிந்திச்சு பார்த்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா ஒரு கடவுள் தான் இருக்க முடியுங்கிறத இஸ்லாம் தெளிவா சொல்லுது. எப்படி சொல்லுது? ஒரு இறைவன்கிறதையும் சொல்லுது, அதுக்குரிய காரண காரியத்தையும் சொல்லுது. எப்படி இறைவன் சொல்றான்னு கேட்டா இலாஹுக்கும் இலாஹும் வாஹித், உங்களுடைய இறைவன் ஒரே ஒரு இறைவன் தான், லா இலாஹ இல்லாஹு, அவனை தவிர வேற யாரும் கடவுள் கிடையாது, அர் ரஹ்மான் ரஹீம், அவன் அளவற்ற அருளால நிகரற்ற அன்புடையவன் சொல்லி முதல்ல அல்லாஹ் தெளிவா பிரகடனம் பண்றான் 2வது சூராவுல 163வது வசனத்துல. இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுகிறான், காலல்லாஹு லா தத்தகிது இலாஹைனி, இரண்டு கடவுள்களை நீங்கள் உருவாக்கி கொள்ளாதீர்கள், இன்னமாக இலாஹும் வாஹித், இருக்கிறதெல்லாம் ஒரே ஒரு கடவுள் தான், ஈயாய பர்ஹபூன், எனக்கு மட்டும் பயப்படுங்க. 16:51 சொல்றான், ஒவ்வொல்லதி பிசமாய் இலாகும் ஒபில்லர்வு இலாகும், வானத்துக்கு அவன் தான் இறைவன், பூமிக்கு அவன் தான் இறைவன், பிரிச்சிடாதீங்க. வானத்துக்கு அவர் கடவுள், பூமிக்கு இவர் கடவுள், மலைக்கு இவர் கடவுள் என்றெல்லாம் பிரிச்சு விடாதுங்க, எல்லாமே ஒரு அதிகாரத்தில் தான் இயங்கி கொண்டிருக்கிறது. இதெல்லாம் சொல்லிவிட்டு எல்லாம் என்ன செய்யறான், நிறைய கடவுள் தான் என்ன வாகுங்கிற விளைவையும் சொல்லி காட்டுகிறான். எப்படி? லவ்கான பீஹிமா ஆலிஹத்துன் இல்லல்லாஹ், அல்லாம தவிர நிறைய கடவுள்கள் இருப்பார்களே ஆனால் வசதத்தான், வானம் பூமி எல்லாம் சீரழிஞ்சு போயிருக்கும். இந்நேரம் என்னவா இருக்கிறேன், சீரழிஞ்சு போயிருக்கோம் இல்லையா? ரெண்டு பேர் இருந்துதான் இந்த உலகத்தை இயக்குறாங்கன்னு சொன்னா ஒருத்தர் சூரியனை ஒதுக்க சொல்லுவாரு, இன்னொருத்தர் சொல்லுவாரு அதெல்லாம் கிடையாது மறையத்தான் செய்யணும் பாரு. அவர் கிழக்கு ஒதுக்க சொல்லுவாரு, அதெல்லாம் முடியாது வடக்கு தான் ஒதுக்கணும் பாரு. இப்ப கிழக்கு ஒதுக்க வடக்கு ஒதுக்கன்னு சொல்லி அது ஒதுக்குமோ இல்லை, இவங்க அடிச்சு செத்துருவான். கடவுளுக்குள்ள என்ன சண்டை வந்துருமா இல்லையா? ரெண்டு பேரும் கடவுள் பவர் உள்ளவன், கடைசியில் எவனா ஒருத்தர் மண்டையை போட்டான்னு வைங்க, மண்டையை போட்டவன் கடவுளா இருக்க முடியுமா? ரெண்டு இருந்தா கூட ஒண்ணுல முடிச்சிடும். ரெண்டு பேர் இருந்தா கூட எவனுடைய கையாவது ஓங்கும் பாருங்களேன், அவன் கடவுள் ஆயிடுவானா இல்லையா? அப்ப அல்லாஹ் என்ன கேட்கிறான்னா, இந்த சூரியன் எடுக்கிறோம் சீரா ஓடிக்கிட்டு இருக்கிறது, சந்திரன் எடுக்கிறோம் சீரா ஓடுது, இன்னைக்கு கிரகணம் ஏற்படுதுன்னு கரெக்டா சொன்னா அது மாதிரி ஏற்படுது, இத்தனை மணிக்கு சூரியன் சென்னையில மறையுங்கிறான், அத்தனை மணிக்கு மறையுது, இந்த இடத்துல வால் நட்சத்திரம் வருங்கிறான், அது மாதிரி வருது. இந்த ஏன் இப்படிலாம் மனுஷன் கண்டுபிடிச்சு சொல்றான், அப்படி இயங்குறதுனால சொல்றான். ஒரு கணக்கு இல்லைன்னா கண்டுபிடிச்சு சொல்ல இயலாதுல, எதனால கண்டுபிடிச்சு சொல்றான்? மறைகிறது, உதிக்கிறது, கிரகணம் ஏற்படுறது, எவ்வளவு நேரம் ஏற்படும், எந்தெந்த நாட்டில் ஏற்படும், எவ்வளவு நேரத்துக்கு தெரியும், எல்லாத்தையும் சொல்றான்னு சொன்னா அது என்ன விளங்குது? அது ஒரு கணக்குல இயங்கிக்கிட்டு இருக்கு. கண்ணா பின்னாண்டெல்லாம் சுத்தல, எல்லாம் ரூல் சிஸ்டமேட்டிக்கா சுத்து. இந்த சூரியனை சுத்தி முடிக்கிறதுக்கு கரெக்டா 365 நாள் எடுத்துக்கிறதா இல்லையா? சந்திரன் பூமியை சுத்துவதற்கு 28 நாள், கரெக்டா 29 நாள் எடுத்துக்கிறதா இல்லையா? இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு கணக்குப்படி இயங்குற காரணத்தினாலதான், அதே மாதிரி பூமி தன்னைத்தானே சுத்தி முடிக்கிறதுக்கு 24 மணி நேரம் எடுத்துக்கிறதா இல்லையா? அந்த மாதிரி ஒரு கணக்குல இயங்கிட்டு இருக்கும் பொழுது ஒருத்தன் இருந்தா தான் ஒரு கணக்குல இயங்கும். 2 பேர் 3 பேர் இருந்தான்னு வைங்களேன், ஆளாளுக்கு ஒன்னு சொல்லி குழம்பி நாசம். என்ன உன்னோட ஒரு முட்டி மோதி என்ன செஞ்சிருேன், சூரியனுக்குன்னு ஒரு ஈர்ப்பு சக்தி எல்லாம் கொடுத்திருக்கிறான். ஒரு கடவுள் பாக்குறாரு, என்னப்பா ஈர்ப்பு சக்தி ரொம்ப கம்மி மாதிரி தெரியும், கொஞ்சம் அதிகப்படுத்துவோம் ஏத்தினாருன்னு வைங்க, பூமி எல்லாத்தையும் கோலையெல்லாம் இடிச்சு இழுத்து உன்னோட ஒரு முட்டி மோதி சுக்குனார நுழைஞ்சு போயிருமா இல்லையா? அதுக்கு ஒருத்தன் கணக்கு பண்ணா தான் ஒழுங்கா இருக்க முடியும். இப்படி எல்லாம் இருக்குது. 22வது சூறாவுல 22வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான், இந்த மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட கடவுள்கள் உலகத்தில் இருந்திருந்தால் இந்நேரம் உலகம் அழிஞ்சு நாசமா போயிருக்கும். அது அழியாம ஒரு சிஸ்டமா இயங்குத இது காட்டுது. ஒருத்த நிர்வாகத்தில் அவ்வளவு இருக்கிறது, ஆதாரம் காட்டுறான் அல்லாஹ். அதே மாதிரி மத்தஹதுல்லாஹுமின் வலதின், அல்லாஹுக்கு பிள்ளைகள் கிடையாது, உமாகான மாஹுமின் இலாஹின், அவனோடு வேறு கடவுள்களும் கிடையாது. அப்படி இருந்திருந்தால் இதல்லதஹப குல்லு இலாஹின் பிமா ஹலக்,
ஒவ்வொரு கடவுளும் அவரவர் படைச்சதை எடுத்துட்டு ஓடி போயிருப்பாங்க. எல்லாம் சொல்லி காட்டுறான். நிறைய அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நிறைய கடவுள் என்னவாயிரு இதன் தகவ குல்லு இலாஹின் பிமா கலக். ஒவ்வொரு கடவுளும் அவன் படைச்சதை எடுத்துட்டு ஓடி போயிருப்பான். அலா பாலுகும் அலா பாலில் ஒருத்தன் மேல மிகிக்க பார்த்திருப்பான். அதெல்லாம் நடக்கல. நான் மட்டும் தானே இருக்கிறேன், என்னை இன்னொருத்தன் இருந்தா தானே என்ற போட்டிக்கு வர இயலும் அப்படின்னு சொல்லி தர்க்க ரீதியாகவும் 23வது சூறாவுல 91வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த இவ்வளவு பிரம்மாண்டமான விஷயங்களையும் சூரியனை நிர்வகிக்கிற ஒருவனுக்கு, சந்திரனை நிர்வகிக்கிற ஒருவனுக்கு, காற்று நிர்வகிக்கிற ஒருவனுக்கு, மழையை நிர்வகிக்கிற ஒருவனுக்கு உன்னுடைய தேவைகள் நிர்வகிக்க மட்டும் பத்தாதா? 2 பேருமா? அதுக்கு மட்டும் 3. உனக்கு குழந்தையை தர்றதுக்கு 4 பேர் வேணுமா? உனக்கு செல்வம் தர்றதுக்கு உனக்கு தனியா வேணுமா? ஏன் இவ்வளவு வேலையெல்லாம் செய்யற ஒருத்தனுக்கு இந்த அற்பமானதை செய்ய முடியாதா? நல்லா கேட்கிறான். அலைசல்லாஹு பிகாஃபின் அபுதா, தனது அடியானுக்கு அல்லாஹ் போதுமானவனா இல்லையா? அடியானுக்கு அல்லாஹ் போதுமா போதாது? அதை சொல்லு முதல்ல. உனக்கு பில்லதீன மின்தூனிகி, அவனல்லாத மற்றவர்களை காட்டி உண்மை அச்சுறுத்துகிறார்கள். அலைசல்லாஹு பிகாஃபின் அபுதா, அடியானுக்கு அல்லாஹ் போதுமானவன் இல்லையா? நாம் போதுமாட எதுக்கு வேற தேடுறீங்க? என்னமோ உனக்கு செல்வம் தர மாட்டேன் அங்க போற, பைத்தியம் முடிச்சா இங்க போற, பைத்த வலிச்சா அங்க போற, பாஸ்போர்ட் வேணும்டா இங்க போற, விசா வேணும்டா இங்க போற, இப்படி ஒண்ணுக்கும் ஓடிக்கிட்டு இருக்கிறிய. இவ்வளவு பெரிய வேலைகளை செய்யக்கூடிய எனக்கு இந்த அற்பமானதையும் சேர்த்து செய்ய முடியாதா? பெரிய பெரிய ஒரு மூட்டையை 100 கிலோ தலையில தூக்கி வைக்கிறான், அவனை குண்டூசி தூக்க இயலாதா? ஒரு மனுஷன் தூக்கி 100 கிலோ அனாயாசமாய் தூக்கி தோல்ல வைக்கிறான். அவனுக்கு நம்ம என்ன நினைக்கிறோம், இவனுக்கு முடியாது, இந்த குண்டூசி நீங்கி தூக்குங்க, பாவம், அவர் சிரமப்படுவார். அப்படியா? அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான்? பெரிய பெரிய இதையே சுமந்துக்கிட்டு சாதாரணமா அசால்ட்டா நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அவன் இந்த அற்பமான விஷயங்களை செய்ய மாட்டான்னு நினைக்கிறது எவ்வளவு பெரிய ஒரு அறியாமை, அறிவீனோ என்று அல்லாஹ் என்ன செய்யறான்? கேட்கிறான். இது எங்க இருக்கு? 39வது சூறாவுல 36வது வசனத்துல இன்னொரு இடத்துல கேட்கிறான். நிறைய கடவுளுங்கிறாங்க, அவங்கள பார்த்து கேட்கிறான். அம்ஜாலூன் இல்லாஹி சுரக்கா, அல்லாஹ்வுக்கு கூட்டாளிகளை இவங்க ஏற்படுத்துறாங்களா? ஒரு கடவுள் தான், அவருக்கு என்னென்ன இந்த இலாக்கா அவர் பார்ப்பார், அந்த இலாக்கா இவர் பார்ப்பார் என்று சொல்லி கூட்டாளிகளை, பங்காளிகளை ஏற்படுத்துறீங்களா? ஹலகூக ஹல்கஹி, அவன் படைச்சது போல இவர்களும் படைத்து பத்த ஷாபுகள் ஹல்கு அலையும், அதனால யாரு படைச்சதுன்னு குழப்பம் ஏற்பட்டு போச்சான்னு கேட்கிறான். நான் ஒரு சூரியனை படைச்சு இன்னொரு ஆள் இன்னொரு சூரியன் ஒன்று படைச்சு அதுல கன்ஃபியூஸ் ஆகி போயிட்டியா? இருக்கிற ஒரு சூரியன் நான் தானே படைச்சேன், எது கன்ஃபியூஸ் ஆன? நீ கன்ஃபியூஸ் ஆகி போய் இந்த மாதிரி ஆனியாண்டா அதுக்கு சான்ஸே கிடையாது. அப்ப எல்லாத்தையும் ஒதுக்கி கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா ஒருத்தன் படைச்சதான் தெரிகிறது. என்னமோ அவங்களும் படைச்சு நானும் படைச்ச மாதிரி 2 பேர்ல யாரு படைச்சான்னு குழம்பி போய் நீ அந்த படைச்சவனையும் நீ இந்த படைச்சவனையும் எடுத்துக்கிட்டா ஒரு நியாயம்னு சொல்லலாம். கற்பனைகளப்பா பண்றீங்க. ஒருத்தன் தானப்பா இதை படைச்சிருக்க முடியும், எதுக்கு 2 பேர்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லுவீங்க. இவன் படைச்சது போல மற்றவர்களும் படைத்து ஷாபகல் ஹல்கு அலையும், அதனால் யார் படைச்சது என்று இவர்களுக்கு குழப்பம் ஏற்பட்டு விட்டதா என்றெல்லாம் லாஜிக்காக தர்க்க ரீதியாக அல்லாஹ் 13வது சூறாவுல 16வது வசனத்தில் என்ன செய்யறான்? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதனால நம்ம முதல்ல வழங்கிக் கொள்ள வேண்டும், கடவுள்னா யார் என்றால் நம்மள மாதிரி பிரிச்சுக்கிட்டு செய்யறவன் கடவுள் கிடையாது. நம்ம ஒரு குடும்பமே இருந்தாலும் குடும்பத்தில் உள்ள எல்லா வேலையும் நம்ம செய்ய மாட்டோம். மனைவியை சோறாக்க சொல்லுவோம், நம்ம போய் சம்பாதிக்க போவோம், பசங்களை துணைக்கி நிக்க சொல்லுவோம். இப்படிதான் நம்ம எந்த ஒரு காரியத்தை செய்ய முடியும். ஒரு சொந்தமா கடை வச்சுட்டோம்னு சொன்னா நம்மளே எல்லாத்தையும் செய்ய முடியாது. கொள்முதல் நம்மளும் பண்ணிக்கிட்டு, நம்மள கணக்கும் எழுதிக்கிட்டு, நம்மள சேல்ஸும் பண்ணிக்கிட்டு, நம்மள கொடுத்த கடனை வசூல் பண்ணிக்கிட்டு இருந்தா முடியாது ஒரு மனுஷனால. அப்ப நமக்கு பலவீனம் இருக்கிற காரணத்தினால ஒரு சின்ன நிறுவனமா இருந்தாலும் 7 பேர் 10 பேர் 20 பேர் 30 பேர் 100 பேர் நமக்கு வேண்டி இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு அதெல்லாம் வேணுமா? அவனை அவளையும் பாத்துக்கிற மாட்டானா? அல்லாஹ் என்ன கேட்கிறான்? அடே எல்லா நிர்வாகம் நான் தானே பாக்குறேன், ஒட்டுமொத்த நிர்வாகத்தை பாக்குறேன். இரவு பகல் மாறி மாறி வருது, அதை யார்ட்டையாவது கொடுத்து இரவு பகல் நீ பாத்துக்க, நான் இதை பாத்துக்கிறேன் அப்படின்னு நான் பிரிச்சுக்கிட்டேன்னா, நீ பிள்ளை கொடுக்குற நீ பாத்துக்க, ரிஸ்க் கொடுக்குற நான் பாத்துக்கிறேன் அப்படி செக்ஷனை பண்ணிக்கிட்டேன்னா, அல்லாஹ் கேட்கிறான் எல்லாம் நான் தான் செய்யறேன். இந்த உலகத்துல என்னென்ன நடக்குதோ, நோயானாலும் ஆரோக்கியமானாலும் உயிரை கொடுத்தாலும் உயிரை எடுத்தாலும் சுனாமி ஆனாலும் செல்வம் வழங்கினாலும் என்ன மேற்றவனாலும் எடுத்துக்க, நான் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அல்லாஹ் அப்படி கேட்கிறான். எல்லா ஆற்றலும் ஏங்கையிலங்கிறது அழுத்தம் திருத்தமா இஸ்லாம் மட்டும் தான் சொல்லுது. எப்படி சொல்லுது? அப்பமை யஹ்லுக்கு கமல்லா யஹ்லுக்கு, படைக்கிறவன் படைக்காதவன் ஒன்னான்னு கேட்கிறான்ல. கடவுளுங்கிறீங்கள, நான் படைச்சிருக்கேன் போட்டேன், நீ நான் உன்னை படைச்சு வச்சுக்கிட்டு கடவுள் என்ன அர்த்தம்? அல்லாஹ் என்ன கேட்கிறான்? அப்பமை யஹ்லுக்கு கமல்லா யஹ்லுக்கு, படைக்கிறவன் படைக்காதவனை போன்றவனா? அப்பனா ததக்கரும் சிந்திக்க மாட்டீர்களா அப்படின்னு 16-17 கேட்கிறான். உள்ளதீன எதுவும் மின் தூனில்லாஹி லா யஹ்லுகுன ஷையன் வஹும் யுஹ்லகுன்,
அல்லாஹை விடுத்து இவர்கள் யாரையெல்லாம் அழைக்கிறார்களோ அவ்வளவு பேரும் எதையும் படைத்தது இல்லை, அவர்களே படைக்கப்பட்டிருக்கிறார்கள். இவ்வளவு அற்புதமா வைக்கிறான்னு பாருங்க. நீங்க அல்லாஹ் யாராவது படைச்சான்னு சொல்ல முடியாது. ஏன்? அதுக்கு தான் அல்லாஹ் வந்து நம்மளை காட்டாம உருவமைக்கு இடம் தராம அவன் பாட்டுக்கு என்ன செய்யறான், அவனுடைய பொசிஷனை கரெக்டா காப்பாத்திட்டு இருக்கிறான். எவனுக்கு ஒண்ணு சொல்ல முடியாது. மற்றவெல்லாம் என்னவா இருக்கு, அவங்கள தயாரிச்சதா இருக்கும். அல்லாஹ் என்ன கேட்கிறான், நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ, அல்லாஹ் விட்டு விட்டு யாரை பிரார்த்திக்கிறீர்களோ அவர்கள் எல்லாம் எதையும் படைத்தது கிடையாது. அவர்களே படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று 16:20 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எல்லா இலாக்கும் என்கிட்டங்கிறதுக்காக வேண்டி பல வசனங்கள்ல உண்மையா சொல்லி காட்டி, அம்மன் கலக்க சமாவாத்தி உள்ளர், வானம் பூமியை படைச்சவன் யாரா, அஞ்சலக்கும் இனசமாயி மான், உங்களுக்கு வானிலிருந்து மழையை இறக்கியவன் யார், பம்பத்னாபிகி ஹதாயிக்க தாத்த பகஜத்தின் கவர்ச்சிமிகு தோட்டங்களை அதன் மூலமாக உருவாக்கினவன் யார், மாக்கான்களுக்கும் தும்பித்து ஷஜரகா, அதில் ஒரு மரத்தை கூட உங்களால் உண்டாக்க முடியுமா, இதெல்லாம் செய்தவன் யார், இலாகும் அல்லாஹ், அல்லாஹ்வோடு வேறு கடவுளா அப்படின்னு பல்ஹும் கௌமி யாதிரூன், இவர்கள் மற்றவர்களை அல்லாஹ்வுக்கு சமமாக பார்க்கிறார்கள். 27:60 சொல்லி காட்டினா, அம்மன் ஜாலலார்ல கராரன், இந்த பூமியை வாழ்வதற்கு ஏற்ற இடமாக ஆக்கியவன் யார், ஜால ஹிலாலஹா அன்ஹாரன், அதற்கிடையே நதிகளை ஓடச் செய்த. அதாவது எதுக்குன்னா, இந்த கடவுள் நிறைய வருவதற்கு காரணமே என்னன்னா, நம்மள மாதிரி கடவுள் நினைச்சுட்டாங்க. நமக்கு எல்லா வேலையும் செய்யலுமா, நம்ம செக்ஷனை பிரிக்கத்தானே செய்யறோம், ஒரு கணக்கு பிள்ளையை தனியா வைக்கத்தானே செய்யறோம், ஒரு ஆடிட்டரை தனியா வைக்கத்தானே செய்யறோம், கோர்ட்டுக்கு போனா ஒரு வக்கீலை தனியா வைக்கத்தானே செய்யறோம், ஒவ்வொரு துறைக்கும் ஆளை போட்டுத்தானே நம்ம நிர்வகிக்க பண்றோம். இத்தனை அமைச்சர்களை வச்சிருக்கிறோமே, கல்விக்கு ஒரு மந்திரி, சுகாதாரத்துக்கு ஒரு மந்திரி, நிதிக்கு ஒரு மந்திரி, போக்குவரத்துக்கு ஒரு மந்திரி, உள்ளாட்சிக்கு ஒரு மந்திரின்னு சொல்லி ஒவ்வொரு இலாக்கா பிரிச்சுதான் நம்ம நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அல்லாவும் அப்படித்தான் பிரிப்பான் போல இருக்கு நினைச்சுக்கிட்டாங்க. இதனால நிறைய கடவுள் வருது. ஒண்ணுன்னா இந்த வேலையை இவர் பாத்துக்குவாரு. இதெல்லாம் யாருக்கு? கையால் ஆகாதவனுக்கு உள்ளது. நம்ம கையால் ஆகாதவன் மனுஷன்கிறவன், கையால் ஆகாதவன் பலவீனன். பலவீனனுக்கு இதெல்லாம் வேணும், உனக்கு எல்லாம் செய்ய முடியாது, நீ எப்படி படைக்கப்பட்டிருக்கிறாய். அல்லாஹ் வந்து அப்படி இருக்கிறானா? அல்லாஹ் அதுதான் கேட்கிறான். இந்த இலாக்காக்களை பிரிச்சதுதான் விவகாரம். அல்லாஹ் என்ன செய்யறான், கரெக்டா அடிக்கிறான். எந்த இலாக்காவும் வேறாட்ட நான் கொடுக்கல. எப்படி சொல்றான், அம்மன் ஜாலலார்ல கிராரன், பூமியை வாழ்வதற்கு ஏற்ற இடமாக ஆக்கியவன் யார், ஜால ஹிலாலஹா அன்ஹாரன், அதனூட நதிகளை ஓடச் செய்தவன் யார், ஜாலலஹா ரவாசிய, அதற்கு மலைகளை முளைகளாக நிறுவியவன் யார், ஜால பைனல் பஹரைனி ஹாஜிஸா, கடல்களுக்கு மத்தியில தடுப்பை ஏற்படுத்தி இருக்கவன் யார், ஐலாஹும் அல்லாஹ், அல்லாஹ்வோட கடவுளா, அல்லாஹ்வோட வேற கடவுளா, பல் அக்ஸருஹும் லா யஅலமூன், அதிகமான பேர் விளங்காம இருக்கிறாங்களே என்று 27வது சூராவுல 61 கேட்கிறான். அம்மை யஹதிக்கும் ஃபீ ظுலுமாத்தில் பர்ரி வல் பஹரி, தரையிலும் கடலிலும் ஏற்படுகிற இருள்களிலே உங்களுக்கு வழிகாட்டுபவன் யார், யுர்சிலு ரியாக புஷ்ரம் பைன யத ரஹ்மத்திஹி, தனது அருளுக்கு முன்னால், மழை என்ற அருளுக்கு முன்னால் காற்றுகளை வீச செய்பவன் யார், ஐலாஹு, இதெல்லாம் யார் செய்கிறார், இதை செய்யறேன்னா உனக்கு உள்ள தர மாட்டேனான்னு கேட்கறான்ல, அதான் மேட்ரு. இதை செய்யறேன்னா உனக்கு சோறு போட மாட்டானா, இதை செய்யறேன்னா உன் நோயை தீர்க்க மாட்டானா, இலாஹும் அல்லாஹ், அல்லாஹ்வோடு வேற கடவுள் இருக்கிறார்களா அப்படின்னு கேட்கிறான் 27-63. அப்புறம் கேட்கிறான், குல் நபியில் நீங்கள் கேளுங்கள், அராய்த்தும் இன்ஜால் அல்லாஹு அலைக்கும் லைல சர்மதன், உங்களுக்கு இரவை தொடர்ச்சியாக நிரந்தரமாக அல்லாஹ் ஆக்கிவிட்டான், இலா யௌமில் கியாமா, இப்ப ராத்திரி இருக்குல்ல விடியவே செய்யாதுன்னு நல்லா ஆக்கிட்டான். எவன்டா பகலை கொண்டு வர எவன்டா இருக்கான்னு நல்லா கேட்கிறான். கியாம நாள் வரைக்கும், உலகம் அழிகிற காலம் வரைக்கும் இந்த இரவை அல்லாஹ் நிரந்தரமாக ஆக்கிவிட்டால், மண் இலாகும் கைருல்லாஹ் ஏத்திக்கும் பில்யாயின், வெளிச்சத்தை கொண்டு வருகிற இறைவன் யார் சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நான் தான் அம்புட்டையும் செய்யறேன். 28-71 எல்லாம் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி மாத்தி கேட்கிறான், பகலை எல்லாம் வந்து எப்பவுமே ஆக்கி இரவு இல்லாம ஆக்கிவிட்டால், குல் அராய்த்தும் இன்ஜால் அல்லாஹு அலைக்கும் நகார சர்மதன், பகலை நான் நிரந்தரமாக ஆக்கிவிட்டு கியாம நாள் வரைக்கும், இப்ப பகை விடிஞ்சுன்னு வைங்களேன், அப்புறம் ராத்திரியே வராது அப்படின்னு ஆக்கிவிட்டால், மண் இலாகும் கைருல்லாஹி ஏத்திக்கும் பிலைலின் தஸ்குமுன, நீங்கள் அமைதி பெறக்கூடிய இரவை கொண்டு வரவன் யார், நான் தான் இதை கொண்டு வர்றேன், நான் கொண்டு வந்தா தான் பகல், நான் கொண்டு வந்தா தான் இரவு அப்படின்னு சொல்லி எல்லாம் என்ன செய்யறான். 28வது சூறாவுல 72வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். இன்னும் தெளிவா அடிக்கிறான். குளிது உள்ளதீன ஜாம்தும் இந்துனில்லா, அல்லாஹ் விட்டு விட்டு நீங்கள் யாரையெல்லாம் பிரார்த்திக்கிறீர்களோ, லா யம்லிகூன மிஸ்கால தர்ரத்தின் பிஸ்ஸமாவாத்தி வலா ஃபில் அர்த், வானங்களிலும் பூமியிலும் அணுடைய அளவுக்கு கூட அவர்களுக்கு அதிகாரம் கிடையாது. நீ என்னமோ பெரிய பெரிய அதிகாரம் இருக்கு நினைச்சிட்டு இருக்கிற, இந்த வானங்களிலும் பூமியிலும் அணு அளவுக்கு கூட அவர்களுக்கு அதிகாரம் கிடையாது. ஒமாலகும் பிஹா மின் சிர்கின், அதில் அவர்களுக்கு எந்த விதமான பங்கும் கிடையாது. ஒமாலகும் மின்ஹும் மின் லஹீர், அவர்களில் யாரும் அவனுக்கு உதவி செய்யக்கூடியவர்களும் கிடையாது. அல்லாஹ்வுக்கு அவனாத்தான் மட்டும் பார்த்துட்டு இருக்கானே தவிர இவங்க யாரும் உதவி செய்யறாலும் கிடையாது, அதிகாரமும் கிடையாது.
அவங்களுக்கு எந்த ஒரு பங்கும் கிடையாது, நான் தான் ஃபுல் நிர்வாகி, எல்லா டிபார்ட்மெண்ட்டும் நான் தான் அப்படின்னு சொல்லி 32வது சூறாவுல 22வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். இதே மாதிரி நிறைய சொல்ல சொல்றான். அல்லாஹும்ம மாலிக்கல் முல்க், அரசருக்கு அரசனே, தூத்தில் முல்க மன்தஷா, நாடியவர்களுக்கு ஆட்சியை வழங்குகிறாய், தன்சீவுல் முல்க மிம்மன் தஷா, நாடியவர்களிடமிருந்து ஆட்சியை பறித்துக் கொள்கிறாய், இஸ்ஸு மன்தஷா, நாடியவர்களை கண்ணியப்படுத்துகிறாய், தில்லு மன்தஷா, நாடியவர்களை நீ இழிவுபடுத்தவும் செய்கிறாய், ஓன் டிபார்ட்மெண்ட் அம்புட்டு என்று என்னை பார்த்து சொல்லு. பதவி தர்றது நான் தான், பதவி எடுக்கிறது நான் தான், கண்ணியப்படுத்துறது நான் தான், கேவலப்படுத்துறது நான் தான், எல்லாமே என்கிட்ட நான் சொல்லி சொல்லுமாறு 3வது சூறாவுல 26வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதோட நபிகள் நாயகத்தை பார்த்து கூட சொல்றான். என்ன சொல்றான்? உனக்கு அல்லாஹ் ஒரு கேடு செய்ய நாடிவிட்டால், அல்லாஹ் உனக்கு கேடு செய்ய நாடிவிட்டால் போல காஷிபலகு இல்லாஹு, அவனை தவிர வேற யாரும் அதை நீக்க முடியாது. அவன் ஒரு நல்லதை செய்ய நாடிவிட்டால் அலா குல்லி ஷைஇன் கதீர், எல்லாத்துக்கும் அவனுக்கு ஆற்றல் இருக்குது. இந்த மாதிரி அல்லாஹ் என்ன செய்யறான்? அடுக்கு குர்ஆனை எடுத்து பார்த்தீங்கன்னா அனைத்தும் என்னிடத்துல தான். இதெல்லாம் கஷ்டம் நீங்க நினைப்பீங்க, கஷ்டமே கிடையாது. ஏன்? ஒரு பொருளை உண்டாக்குவது நீ உண்டாக்குறதுக்கும் நான் உண்டாக்குறதுக்கும் வேறுபாடு இருக்குப்பா. இது நம்ம உண்டாக்குறதா என்ன செய்யணும்? இதுக்கு எவ்வளவோ சாமான்கள் வாங்கணும், இதுக்கு மூலப்பொருள் வாங்கணும், இந்த பெயிண்ட் வாங்கணும், உள்ள வயர் வாங்கணும், கண்டென்சர் வாங்கணும், அந்த ஸ்பீக்கர் வாங்கணும், வயர் வாங்கணும், அந்த ஸ்டாண்ட் வாங்கணும், இது வாங்கணும்னு சொல்லி இது வேணும்னு சொன்னாலே எத்தனையோ பேருடைய உழைப்பு, எத்தனையோ பொருள்கள்லாம் தேவை இருக்கு. நான் எப்படி உண்டாக்குவேன் தெரியுமா? எனக்கு இது லேசா இருக்கு தெரியுமா? இதுக்குன்னு மெனக்கடுற வேலை நமக்கு கிடையாது. ஆகுண்டாயிரும். மெட்டீரியல் இல்லாம உண்டாக்குற ஆள்கிட்ட போய்கிட்டு நீ மெட்டீரியல் உள்ள வச்சு படி, என்னப்பா கம்பேர் பண்றீங்க? நீங்க எல்லாம் ஒரு பொருளை வச்சுக்கிட்டு தான் ஒண்ணு உண்டாக்க இயலும். துணி இல்லாம நீங்க சட்டத்தை கேளாத. நான் ஆகுண்டா சட்டம் வந்துருமே. அல்ல என்ன செய்யறான்னு கேட்டா, இன்னமா கவுலுனாலி செய்யணும். எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் இதா அரதுனாகு நாம் உருவாக்க நினைத்து விட்டால் அன்ன கூறலகு குன் ஆகு என்று நாம் சொல்லுவோம். அவ்வளவுதான் போய் கூன், அது ஆகிவிடும். ஆகுன்னு சொல்லணுமா? ஆயிரும். என்ன பெரிய கஷ்டம் நினைக்கிற? என்ன பிள்ளைய தர்றாண்டா அதுக்குன்னு மெனக்கட்டு மிஷின்ல போட்டு உருட்டி தயாரிச்சு கொண்டா பிள்ளைய தரணுமா? அல்லாஹ் உனக்கு குழந்தைய தரணும்னு செய்வான். ஆகுன்னு ஆயிருச்சு, அவ்வளவுதான். அவன் எல்லாமே என்னது? குன் தான். ஆகுன்னு ஆயிரும். அதான் இறைவன்கிறவன். அப்படிலாம் இருந்தா தானங்க இறைவன். இப்ப குழந்தைய வேணும் சொல்லி டெஸ்ட் எல்லாம் பண்ணி டியூப் எல்லாம் தயார் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் அப்படிலாம் செஞ்சா இறைவனாது? அது ஒரு டாக்டர் செய்வானே. அப்ப இறைவன் யாரு? இறைவன்கிறவன் எப்படி உனக்கு தருவான் என்று கேட்டால் ஆகும்பா, ஆயிரும். வயிற்ற வலிக்குதா? மருந்து மாத்திரலாம் தரமாட்டான். போயிரும், வா வந்துரு, ஈரிண்டா இருந்துரும். இதான் மேட்ரு. அப்ப அந்த மாதிரி எல்லாமே ஒரு கட்டளையில செய்யறான். 16:40 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி எனக்கு தான் அதிகாரம் சொன்ன நிப்பாட்ட மாட்டேங்கிறான். ஒருத்தருக்கும் அதிகாரம் இல்லைங்கிறத அடுக்கடுக்க அடுக்கிறான். அதிகாரம் யாருக்கும் கிடையாதுங்கிறத எப்படி கடுமையாவெல்லாம் சொல்றான்னு பாருங்க. ஒய்யாபுதூன மிந்தூன் இல்லா, அல்லாஹ் விட்டு விட்டு இவர்கள் வணங்குகிறார்கள். மாலா எம்லிக்குலகும் ரிஸ்கன், உணவை கைவசம் வைத்திருக்காதவர்களை போய் வணங்கி கொண்டிருக்கிறார்கள். ஒலா எஸ்தத்தை ஊன், அவர்கள் உணவு வழங்குவதற்கு சக்தி பெற்றவர்களாகவும் இருக்கவில்லை, அங்க போய் ரிஸ்கை தேடுறாங்க. 16:73 சொல்லி காட்டுகிறார். இன்னல்லதீன தாபுதூன மிந்தூன் இல்லாஹி லா எம்லிக்குன லகும் ரிஸ்கன், நீங்கள் அல்லாஹ்வை தவிர மற்றவர்கள்ட்ட போய் தேடுறீங்களே, அவங்க உங்களுடைய ரிஸ்கை, உங்களுக்கு தர வேண்டிய செல்வங்களை தங்கள் கைவசத்திலே வைத்திருக்கவில்லை. பவுத்தகு இந்தல்லாஹி ரிஸ்க, அல்லாஹ்வை என்னிடத்திலே உங்களுடைய செல்வங்களை கேளுங்கள். வாபுதுகு, என்னை வணங்குங்கள். வஸ்குர் உலகு, அவனை வணங்க, எனக்கு நன்றி செலுத்துங்கள் என்று அதுக்கு சொந்தம் கொண்டாடுறான். 29வது சூறாவுல 17வது வசனத்துல. அதே மாதிரி 7வது வசனத்துல 7வது அத்தியாயத்துல 197 சொல்றான். வல்லதீன ததுவுன மிந்துனிகி, அவனை விட்டு நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ, லா எஸ்தீவுன நசருக்கும், உங்களுக்கு உதவி செய்யவும் அவர்களுக்கு முடியாது. ஒலா அம்புசகும் என்சுரும், அவங்களுக்கு உதவி கொள்ள இயலாது. நீ போய் அவர் இவர் பெரியார் மகான்லாம் கூப்பிடுறிய, அவர் உனக்கு உதவுற 2வது விஷயம், அவருக்கு வேண்டியது அவர் செஞ்சு கொள்ள இயலுமான்னா அதுவே முடியாது. நான் நினைச்சா நடக்கும் அப்படின்னு சொல்லி 7வது வசனத்துல 197வது வசனத்தை சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி யாயுஹன்னாஸ், மனிதர்களே, துரிப மசலுன், ஒரு உதாரணம் சொல்லி காட்ட கொஞ்சம் கேட்கறீங்களாங்கிற அல்ல. நம்ம சின்ன பிள்ளைக்கு சொல்ற மாதிரி துரிப மசலுன், உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லி காட்டுகிறேன். கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்களேன் அப்படிங்கிறான். என்ன உதாரணம் சொல்றான்? இன்னல்லதீன ததுவுன மிந்தூனிகி, நீங்கள் அல்லாஹ் விட்டு விட்டு யாரை அழைக்கிறீர்கள், அவர்கள் லன் யஹ்லுகு ஸுபாபன், ஒரு ஈயை அவர்கள் படைத்தது கிடையாது, படைக்க மாட்டார்கள். யாரை போய் வணங்குறாங்க, என்ன செய்ய பெரியார் தெரியல, ஒண்ணு வேணாம், ஒரு ஈய கொஞ்சம் உண்டாகி காட்டுங்க பெரியாருன்னு கேளு. அவன் அது செய்யணும் இதை செய்யணும் வானத்தை வில்லா வளைக்கும் எல்லாம் சொல்லுவான். நீ மனுஷ புள்ள தர்றது அதெல்லாம் 2வது இருக்கட்டுப்பா.
இப்ப என் கண்ணு முன்னாடி ஒரு கொசு உண்டாகி காட்டுமா, ஒரு எறும்பு உண்டாகி காட்டுவியா அப்படின்னு கேளு. முடியுமா? முடியாது. எவ்வளவு ருபாபன், அவர்கள் ஒரு ஈயை கூட படைக்க மாட்டார்கள். ஒல விஜித்தமாவுலகு, அதற்காக அவர்கள் அத்தனை பேரும் ஒண்ணு கூடுனாலும் சரி, எல்லாரும் சேர்ந்து கொண்டாலும் கூட, இவங்க யாரையெல்லாம் அழைக்கிறார்கள் அவர்கள் அனைவரும் மாநாடு போட்டு ஆராய்ச்சி நடத்தினால் கூட ஒரு ஈயை அவர்களால் படைக்க இயலாது. ருபாபு செய்யன், ஒரு ஈ அவங்கள்ட்ட இருந்து எதையாவது பறித்து கொண்டு விட்டால் லா எஸ்தன் மின்ஹு, அதுல இருந்து அதை மீட்க இயலாது அவங்களுக்கு. ஈ உட்கார்ந்து கொஞ்சம் எடுத்துட்டு போச்சு, சக்கரையில உட்கார்ந்து எடுத்துட்டு போச்சுன்னு வைங்களேன், எவ்வளவு சக்கரை எடுக்கு, அதை உன்னால கடத்து மீட்ட இயலுமா? என் சக்கரையை எடுத்துன்னு கேட்க இயலுமா? நாம உட்கார்ந்துட்டு தான் இருப்பாங்க. அப்ப இவங்களை போய் கேட்கறீங்களப்பா, அல்லாஹ் தாலிபோல் மத்துலு, தேடுறவனும் பலவீனமா இருக்கான், தேடப்படுற ஆளும் பலவீனமா இருக்கீங்களப்பா. தேடுறவனுக்கு மனபலம் கிடையாது, தேடப்படுற ஆளுக்கு தர்ற பலம் கிடையாது, எதுக்கு போட்டு அங்க போய் கேட்கிற அப்படின்னு சொல்லி 22வது சூறாவுல 73வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். இப்படி அடுக்கடுக்காக அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, எல்லா அதிகாரமும் என்கிட்ட தான் இருக்குது என்பதை சந்தேகத்துக்கு இடம் இல்லாத முறையில அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்னடா, இதுல இப்படி எல்லாம் இருக்கிற ஒரு மார்க்கத்துல நம்ம சமுதாயத்தில் உள்ளவர்கள் எதனால இதை விலைக்கு சொல்ல வேண்டி இருக்குன்னு கேட்டா, இது மற்ற சமுதாய மக்களுக்கே தெரியும். இஸ்லாம் ஒரு கடவுள் கொள்கையை தெளிவா சொல்லுது, அதுல காம்ப்ரமைஸ் இல்லைன்னு. ஆனாலும் முஸ்லிம் பாரம்பரியமா வந்த தமிழகத்திலையும் இந்தியாவிலையும் பாகிஸ்தான்லையும் இந்த மாதிரி பகுதிகளில் வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு தவறான ஒரு வழிகாட்டுதல் கொடுத்த காரணத்தினால, குரானை பற்றிய அறிவு இல்லாத காரணத்தினால இங்கேயே நிறைய கடவுள்களை உண்டாக்கிட்டாங்க. கடவுளை உண்டாக்குறவங்களுக்கு தெரியாம அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டா, பெரியார்கள் மகான்கள் இவங்களெல்லாம் நமக்கு என்ன செய்வாங்க, உதவி செய்வாங்க, அவங்களை கொண்டு சில காரியங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறாங்க, அவங்க நம்புகிறார்கள். அது நம்ம அடுத்தவனுக்கு சொல்லி தனித்து விளங்குது இஸ்லாம்ங்கிறோம், இதுல தனிச்சு தான் விளங்குது. ஆனால் பிற மதத்தவர்கள் இதெல்லாம் படிப்பாங்க, நம்மளை தான் பார்ப்பாங்க. தனிச்சு எங்க விளங்குது, நாங்க மாதிரி தான் நீங்கள் இருக்கிறீங்க, அப்படின்னு தனிச்சு விளங்குற மாதிரி தெரியலையே, எங்களுக்கு மாதிரி உங்களுக்கு நிறைய கடவுளை வச்சுதானே இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கிற அளவுக்கு நம்ம சமுதாய மக்களுடைய நம்பிக்கை ரொம்ப தவறாக பலவீனமா இருக்கிறதுனால, நம்ம செயல் மூலமா தான் இதுக்கு தனிச்சு விளங்குறத காட்டணும். வெறும் பிரச்சாரத்தின் மூலமா அவங்கள்ட்ட போய் தனிச்சு வழங்குதுன்னா நம்ப மாட்டாங்க. நம்மள தானே பார்ப்பாங்க, எத்தனை ஒரு குரான் எடுத்து பார்ப்பாங்க, எத்தனை ஒரு ஹதீஸ் எடுத்து பார்ப்பாங்க, நம்மளை பார்ப்பாங்க. அதிகமான பேர் என்ன செய்யறாங்க, இறந்து போனால போய் கேட்கறாங்க, தர்காவில் போய் கேட்கறாங்க, மகான்ட கேட்கறாங்க, பெரியார்கள் காலில் விழுவுறாங்க, முறிது வாங்குறாங்க. இதெல்லாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் நீங்களும் தானே எங்களை மாதிரி இருக்கிறீங்க என்று கேட்கிற ஒரு நிலைமை இருக்கிறது. அதனால இது சம்பந்தமாக எவ்வளவு அடுக்கடுக்காக அல்லாஹ் தன் குர்ஆன்ல ஆதாரங்கள் அள்ளி போடுறான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் அல்லாஹ் என்ன கேட்கிறான், நம்மளை பார்த்து கேட்கிறான், இன்னல்லதீன ததுஊன மின் துனில்லாஹ், அல்லாஹ் விட்டு விட்டு நீங்கள் யாரையெல்லாம் கூப்பிடுகிறீர்களோ இபாதுன் அம்சாலுக்கும், நீ விளங்கிக்க, அவர்களும் உன்னை போன்ற அடிமைகள் தான். எஜமானா நீ எந்த பெரியார வேணாலும் கூட்டு போற, அடிமையா இல்லையா, எனக்கு வேலைக்காரால் தானே. அப்ப ஒரு கடைக்கு முதலாளி இருக்கிறாரு, 4 வேலைக்காரால சேர்த்திருக்கிறாரு. ஒரு வேலைக்காரன் இன்னொரு வேலைக்காரர்கிட்ட போய்கிட்டு சம்பளம் கேட்கலாமா, சம்பளத்தை கூட கேட்டு கேட்கலாமா? சீனியர் வேலைக்காரனாவே இருந்துட்டு போறான், முதலாளிக்கு நெருக்கமான வேலைக்காரன கூட இருந்துட்டு போறான். அதுக்காக அவர்கிட்ட போய்கிட்டு கொஞ்சம் சம்பளத்தை கூட்டித்தாங்கன்னு கேட்ட முதலாளி கோரம் வராதா? நான் முதலாளி அவன் முதலாளியான்னு கேட்பானா இல்லையா? ஒரு கடைக்கு முதலாளி, 4 வேலைக்காரன், ஒரு வேலைக்காரன் முதலாளிக்கு நெருக்கமான ஆள் வச்சுக்கிடுவோம். நெருக்கமான ஆளா இருக்கிறதுனால அவன்கிட்ட போய் சம்பளம் கூட கேட்பீங்களா, அவன்கிட்ட போய் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா? அவன் என்ன செய்வான், கூட சம்பளம் அவன் முதலாளிட்ட வாங்கிட முடியுமே தவிர உன்னை சேப்பான வேலைக்கு உன்னை நீக்க முடியுமா அவனால? அப்ப நீ என்ன விளங்க மாட்டேங்கிற, அல்லாவுக்கு எல்லாரும் அடிமைன்னு விளங்க மாட்டேங்கிற. முதலாளி அவன் தான்ப்பா, நீ வேலைக்காரனை எல்லாம் முடிச்சுட்டு முதலாளி அந்தஸ்துல வைக்கிறேன்னு நல்லா கேட்கிறான். நீங்கள் யாரை கூப்பிடுறீர்களோ அவர்கள் அடிமையா எஜமானா சொல்லு. நான் ஒரு ஆண்டவன் அவர் அடிமையா எஜமானா? உன்னை மாதிரி அல்லாவுடைய அபுதா அடியான், அவர் எஜமானா, அது சொல்லு. கலிமா சொல்லும்போது என்ன சொல்ற, அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹுங்கிற, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அடிமை, ரசூலுஹு, அப்புறமேல் ரசூலுங்கிற. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நம்ம நம்பிக்கை கொள்ளும் பொழுது நம்ம எதை சொல்றோம், அல்லாஹ் நினைச்சு கூடாதாப்பாங்கிறதுக்கு தான் அல்லாஹ் என்ன சொல்றான், கலிமாவுல இப்படி கொண்டாந்து நுழைச்சு வச்சிருக்கான். அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு, முகமது அல்லாஹ்வுடைய அடிமை, அப்புறம் ரசூலுஹு, அல்லாஹ்வுடைய தூதர். இது அல்லாஹ் என்ன செய்யறான் சொல்றான். பொதுவும் கூப்பிட, அவங்களை கூப்பிட்டு பார், கொல் எஸ்தஜீபுலக், உனக்கு பதில் தரட்டும் பார்க்கிறேன், இன் குந்தும் சாதிக்கீன், நீ உண்மையாளரா இருந்தா தர்காவுக்கு போ, அங்க நின்று கத்து, நான் ஒரு ஆண்ட வரேன்னு சொல்லு, என்னப்பா சோமா இருக்கேன்னு கேட்கட்டும், பிரியம்படு கூப்பிடுற, பதில் வருமாடா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்யறான் 107 194 சொல்றான். அதே மாதிரி
18வது சூராவுல 102வது வசனத்தில் சொல்கிறான், அபஹசிபல்லதீன கஃபரு, இந்த நிராகரிப்பவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா, ஐயத்தஹிது இபாதி மின் தூனி அவுலியா, எனது அடியார்களை என்னை விட்டுவிட்டு எனது அடியார்களை உற்ற நண்பர்களாக ஆக்கலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா அப்படின்னு எச்சரிக்கை விடுறான். 18:100 நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட நமக்கு எச்சரிக்கை செய்கிறார்கள். உலாயிக இதா கான ஃபீஹிம் ரஜுலு ஸாலிஹு ஃபமாத்த, அவர்களிடையே ஒரு நல்ல மனிதர் இறந்து விட்டாரேயானால் பனவ் அலா கபரிஹி மஸ்ஜிதா, அவனுடைய அடக்கத்தலத்தை போய் ஒரு தர்கா கட்டி விடுவார்கள். வஸவரு ஃபீஹி தில்க சுவர, அவனுடைய வடிவத்தையும் அதில் புதைத்து விடுவார்கள். இப்போ உலாயிக ஷிராருல் ஹல்கி இந்தல்லாஹ் யௌமுல் கியாமா, கியாமத்து நாளையில அவர்கள் தான் மிக மோசமான, அல்லாஹ்விடத்துல மோசமான படைப்பு. நபிகள் நாயகம் சொல்றாங்க, ஒரு நல்ல மனுஷன் சாவு விட மாட்டேங்கிறாங்க, செத்து போனா உடனே என்ன பண்றான், உடனே தர்கா கட்டி அவங்கள வழிபட ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்க தான் மனிதர்களே மகா கெட்டவர்கள் சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக புகாரியில 427, 434, 1341, 3873 இதுல எல்லாம் ரசூலுல்லாஹ் எச்சரிக்கிறாங்க. மகானு பெரியார் நினைச்சுக்கிட்டு கடவுளாக பாக்குறீங்களே, அதுக்கு இஸ்லாத்தில் அனுமதி கிடையாது. இன்னொரு தடவை சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லஅனத்துல்லாஹி அலல் யஹூதி வன் நஸாரா, யஹூதி நசாராக்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கிக் கொண்டே இருக்கிறது. ஏன் இறங்குகிறது, இத்தகது குபூர் அம்பியாயிஹிம் மசாஜித், நபிமார்களுடைய அடக்கத்தலங்களை எல்லாம் தர்காக்களாக ஆக்கிவிட்டார்கள். நபிமார்கள் அடங்கிட்டாங்கன்னா அவங்க இடத்தை வழிபாட்டு தலமாக மாற்றிய காரணத்தினால் அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கிக் கொண்டே இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி புகாரியில 1336, 436, 1390, 3454, 4441, 4444, 5816 ஆகிய ஹதீசுகள்ல இடம்பெற்றிருக்கிறத பாக்குறீங்க. இதுக்கெல்லாம் ஏட்டமே கிடையாது. இது பொதுவான விஷயங்கள். அதுக்கப்புறம் குர்ஆனை புரட்டி பார்த்தீங்கன்னா, ஹதீஸை புரட்டி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஆள் பேரையும் சொல்லி சொல்லி காட்டி, மண்டையில் அடிச்சடிச்சு காட்டி நமக்கு அல்லாஹ் பாடம் கத்து தர்றான். ஃபர்ஸ்ட் யாரை பத்தி தர்றான், ஈசா நபியை பத்தி நம்ம முதல்ல எடுக்கிறோம். அல்லாஹ் ஈசா நபி யாரு, ஒரு மனிதரை கடவுள் ஆக்குறாரு, அவரை கடவுள்னு சொல்லிவிடலாம். ஏன், அவர் வித்தியாசமான முறையில் பிறக்கிறாரு, நிறைய அதிசயங்கள் அவர் வாழ்க்கையில் அற்புதங்கள் அவர் மூலமா நிகழ்கிறது. அப்படிங்கிறதுனால அவர் போய் கடவுள்ன்ற மாதிரி நிறைய பேர் நினைக்கிறாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான் குர்ஆன்ல, இப்படிலாம் ஒரு நீங்க நாவராண்டவர் மைதனாண்டவர்ங்கிறீங்களப்பா, அவங்களெல்லாம் கடவுள்னு சொன்னா, அவங்க எல்லாம் அவங்க தேவையை நிறைவேற்றுறதுக்கு பவர் உள்ளவங்கன்னு சொன்னா, ஈசா நபிக்கு அந்த பவர் இருக்கணுமா இல்லையா? ஈசா நபியை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். ஓ இது கால அல்லாஹு யா ஈசா இப்ன மரியம், மரியமுடைய மகன் ஈசாவே, அல்லாஹ் கேட்பானா, மரியமுடைய மகன் ஈசாவே, அந்த குல்தலின் நாஸ், மறுமை நாள்ல எல்லாத்தையும் எழுப்பி விசாரிக்கும் பொழுது ஈசா நபியும் கூப்பிடுவான். கூப்பிட்டு கேட்பான், நீ தான் சொன்னியா, என்னது சொன்னியா, இத்தஹிதுனி வ உம்மிய இலாஹைன மின் துனில்லாஹ், என்னையும் என்னுடைய தாயையும் நீங்கள் கடவுள் ஆக்கிக்கிறீங்க என்று நீ சொன்னியா என்று அல்லாஹ் கேட்பான். அவர் என்ன செய்வார், சுப்ஹானக, இறைவா நீ தூயவன், நான் எப்படி சொல்லுவேன், மாய கூனுலி அண்ணா கூல மாலை செலிபி ஹக்கின், எனக்கு தகுதி இல்லாத ஒன்றை நான் எப்படி சொல்லுவேன், நான் என்ன இறைவனா, என்னை வணங்க சொல்லியிருப்பேனா, என்னிட்ட கேட்க சொல்லியிருப்பேனா, எனக்கு அந்த தகுதி கிடையாது அல்ல, நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, தாளமும் இன் குந்து குல்துஹு, நான் சொல்லி இருந்தால் பக்கத்து அழிந்தது உனக்கே தெரியுமே, இது என்ன கேட்கணுமா, நான் வாழும்போது அந்த மாதிரி நான் சொல்லித்தான் இப்படிலாம் பண்ணாங்க என்று சொன்னா என்னை விசாரிக்க தேவையில்லை, உனக்கே தெரியுமே என்று அவர் ஈசா நபி அவர்கள் இவங்களை கைவிட்டு விடுவார் என்று சொல்லி 5வது சூராவுல 116வது வசனத்தில் ஈசா நபியை கொண்டாந்து நிப்பாட்டி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி நூஹ் நபி அவர்களை பற்றியும் கூட அல்லாஹ் என்ன செய்யறான், தன்னுடைய திருமறையில பல இடத்துல சொல்லி காட்டும் பொழுது, நூஹ் நபி யாரே, அதிகமான காலம் இந்த உலகத்துல பிரச்சாரம் செஞ்சவர், அவர் நினைச்சதை எல்லாம் அவர் செய்ய முடியும், அவரை இறைவன்ட்ட என்ன கேட்டாலும் கொடுத்தே தீருவான், அவர் வழியாக நம்ம கோரிக்கையை நிறைவேற்றலாம்னு சொன்னா, அவர் கோரிக்கை அல்ல நிறைவேற்றலன்னு சொல்லி காட்டுறான். கோரிக்கையை நிறைவேற்றுறது அவர் எஜமான, நான் எஜமானா, நான் கொடுக்கிறவன் நான் தானே தவிர அவர் கேட்டதுனால கொடுக்கணும் எந்த ஒரு அவசியமும் கிடையாது அப்படின்னு ஒரு சம்பவத்தை சொல்லி காட்டுறான். கப்பல் செய்ய சொல்றான், இல்ல கப்பல்ல எல்லாரும் ஏத்திக்கிற சொல்றான், நல்லவர்கள்லாம் அதை ஏறிக்கொள்றாங்க. அவர் பெத்த மகன் இந்த நல்லவர்கள் கூட்டத்தில் சேர மாட்டேன்ட்டான். தகப்பனார் இருக்கிற வழியில யார் வரல, நூஹ் நபியுடைய மகன் வரலன்ற உடனே வெள்ளம் வருது, பயங்கரமா தண்ணி ஏறிக்கிட்டே இருக்கிறது, கப்பல் மிதக்க ஆரம்பிக்கிறது. அப்ப நூஹ் நபி என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இறைவன் பிரார்த்திக்கிறாங்க. ஒனாதா நூஹுன் ரப்பஹு, நூஹ் நபி அவர்கள் இறைவனை அழைத்தார், அழைத்து சொன்னார், இன்னபுனி மின்னகலி, அல்லாஹ் என் மகன் என் பிள்ளையாச்சே, என் குடும்பத்தில் உள்ளவனாச்சும் கொஞ்சம் காப்பாத்துவேன், இன்ன வாதக்கல் ஹக்கு, என் குடும்பத்தை காப்பாத்துறேன்னு வாக்களிச்சிருக்கிறிய,
உன் வாக்குறுதி உண்மையானதாயிற்ற, அந்த அஹ்கமுல் ஹாக்கிமீன், நீ நுணுக்கமா தீர்ப்பளிக்கிறவன் ஆயிடுச்சு. என் பிள்ளை இந்த வெளியே நிக்கிறான, நான் இப்ப கப்பல் போகுத மூழ்கி சாவ போறான, எல்லாம் காப்பாத்து அப்படின்னு கேட்கிறாரு. அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், யா நூஹு இன்னஹு லைஸ மின் அஹ்லிக, நூஹே அவன் உன் குடும்பத்தானே கிடையாது, உனக்கு பிறந்த அவன் குடும்பத்தானா, நீங்க நினைக்கிறல நாங்க தந்துருமான்னு கேட்கிறான். உன் குடும்பத்தான் கிடையாது. இன்னஹு அமலுன் கைரு சாலிஹின், இது நல்ல செயல் கிடையாது. நீ நபியா இருந்துகிட்டு இந்த மாதிரி பேசுறது நல்ல செயல் கிடையாது. பலா தஸ்அல்னி மா லைஸ லக பிஹி இல்முன், உனக்கு அறிவு இல்லாத பத்தி என்கிட்ட பேசாத. எப்படி கடும் வார்த்தையை போறான்னு பாருங்க நபியை பார்த்து. நம்ம என்ன நினைக்கிறோம், மகான் பெரியார்னா கேட்டும் நல்லா தூக்கி கொடுத்துருவான், அவர் வழியா நம்ம அணுகலாம் நினைக்கிறீங்களே. நூஹ் நபி நேரடியா அல்ல என்ன சொல்றான், பலா தஸ்அல்னி, என்கிட்ட கேட்காதே, மா லைஸ லக பிஹி இல்முன், உனக்கு அறிவில்லாத விஷயத்தை பத்தி கேட்காதே. இன்னி அயலுக அன் தகுன மினல் ஜாஹிலீன், நீ ஒரு மூடர்களில் ஒருவனாக ஆகக்கூடாது என்று உன்னை எச்சரிக்கிறேன். ஜாஹில்னா மூடன், அந்த வார்த்தையெல்லாம் போடுறான். நீ ஒரு மூடராக ஆகக்கூடாது என்று உனக்கு நான் அறிவுரை சொல்கிறேன். அல்லாஹ் என்ன செய்யறான், நூஹ் நபி இந்த மாதிரி என் மகனை காப்பாத்துன்னு சொன்ன ஒரு வார்த்தைக்காக வேண்டி அறிவில்லாம பேசாது, இது நல்ல செயல் கிடையாது, இந்த முட்டா பசங்களோட நீ ஒரு ஆளா சேர்ந்துடாதுன்னு சொல்லிட்டு அவ்வளவு கடுமையான வார்த்தைகளை கொண்டு எல்லாம் எச்சரிக்கிறான். உடனே அவர் சுதாரிச்சுக்கிட்டார், ஆகா நம்ம தப்பு பண்ணிட்டோம். கால ரப்பி இன்னி அஊது பிக்க, இறைவா நான் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். அன் அஸ்அலக மா லைஸ லி பிஹி இல்முன், எனக்கு அறிவில்லாத விஷயத்தை உன்னிடத்தில் கேட்பதை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுறான்ல. இல்லா தக்ஃபிர்லி வ தர்ஹம்னி அகும் மினல் காசிரீன், நீ மன்னித்து அருள் புரியாவிட்டால் நான் தொலைஞ்சேன், அல்லாஹ் என்னை சொன்னதுக்காக என்னை மன்னிச்சிரல்லான்னு துடிக்கிறார். அல்லாஹ்வுடைய அதிகாரத்துல போய்கிட்டு தலையிட்டதுனால, தவறான ஒரு பிரார்த்தனை கேட்டதுனால அல்லாஹ்வுடைய கண்டனத்துக்கு பிறகு வெள்ளவெளத்து போய் என்ன செய்யறாரு, யாருல நீ மன்னிக்கிறடா முடிஞ்சிச்சு என் கதை அப்படின்னு சொல்லி நூஹ் நபி சொன்னதாக 11வது சூறாவில் 47வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி ஈசா நபி விஷயமாக இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுகிறான். ஒரு அற்புதமான விஷயம், மல் மசீஹ் இப்னு மரியம இல்லா ரசூல், மரியமுடைய மகன் மசீஹ் இருக்கிறார் ஈசா, அவர் ஒரு தூதர் தான். அது கலத்து மின் கப்லிஹி ருசுல், அவருக்கு முன்னாடி பல தூதர்கள் எல்லாம் போய்விட்டார்கள். உம்முஹு சித்திகா, அவருடைய தாயார் உண்மையாளராக இருந்தார். இது சொல்லிவிட்டு எல்லாம் என்ன செய்யலாம், கானா யகுலானி தாம், ரெண்டு பேரும் உணவு உண்பவர்களாக இருந்தார்களா இல்லையா? நீ யார்கிட்ட போய் கேட்கிற, திங்காத ஆள்கிட்ட வந்து கேளு, சாப்பிடாத ஆள்கிட்ட கேளு. நீ உன் நம்பிக்கை பிரகாரமா ரெண்டு பேரும் என்ன செஞ்சார்கள், கானா யகுலானி தாம், இரண்டு பேரும் உணவு உட்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். உன்னூர் நபியை சிந்தித்து பார், கைவனு பையின் உலகமுல் ஆயாத், எவ்வளவு தெளிவாக அவர்களுக்கு நாம் விளக்கம் கொடுக்கிறோம். சும்மூர் அண்ணா யுபக்கும், எப்படி தடமுரண்டு போகிறார்கள் என்பதை பாரு. அல்லாஹ் எப்படி கேட்கிறான், சாப்பிட்டாங்கன்னு என்ன அர்த்தம் வழங்குதா? சாப்பிட்டாங்கன்னா மலை ஜலத்தை சுமந்திருக்காங்கன்னு அர்த்தம், மேற்றதான். அல்லாஹ் ஒரு நாசூக்காக சொல்றான். என்ன சொல்றான், அடே ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்களா இல்லையா? சாப்பிட்டா என்னவாகும், வயிற்றுல மலை ஜலம் இருக்கும்ல, மலை ஜலத்தை நாத்தத்தை சுமந்துகிட்டு இருக்கிறவங்க வந்து கடவுளா? அவங்கள்ட்ட போய் கேட்பீங்களா நீங்க? அவங்க உங்களுக்கு தருவாங்களா அப்படின்னு சொல்லி ஈசா நபியை மென்ஷன் பண்ணி எல்லாம் சொல்றான், கேட்கிறான். ஈசா நபியை குறிப்பிட்டு, ஈசா நபி தாயை குறிப்பிட்டு ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்களா இல்லையா, அப்புறம் என்னங்கிறான், இதுக்கு மேல இப்ப வழக்க தெரியுங்கிறான். இவ்வளவு தெளிவா வழக்கு அப்புறம் கொண்டு போறீங்க அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். 5வது சூறாவுல 75வது வசனத்துல, அதே மாதிரி 5வது சூறாவுல 17வது வசனத்துல ஒண்ணு சொல்றான். சுப்ஹானல்லாஹ், அந்த ஒரு வார்த்தை உண்மையான மூமின்களுக்கு அந்த ஒரு வார்த்தை போதும். எப்படி சொல்றான் பாருங்க, குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், ஃபமன் யம்லிக் மினல்லாஹி ஷையா இன் அராத அன் யுஹ்லிகல் மஸீஹ இப்ன மரியம வ உம்மஹு வமன் ஃபில் அர்லி ஜமீஆ, மரியமுடைய மகன் மஸீஹ் இருக்கிறார் ஈசா, அவரையும் அவருடைய அம்மா மரியம் இருக்கிறாங்க அவங்களையும் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேரையும் அழிக்கணும்னு நான் முடிவு செஞ்சுட்டா யார் காப்பாத்துவா? இந்த வார்த்தையை சொல்றான். ஒரு நபியா இருந்தும் கூட அல்ல என்ன வார்த்தையை சொல்றான், நான் அவர்களை அழிக்க வேண்டும் என்று தீர்மானித்து விட்டால், அழிக்கிறது கொண்ட கருத்து மறுமை வாழ்க்கை அழிக்கிறதா. குர்ஆன் இறங்கும் போதெல்லாம் மரியம்லாம் உலகத்தில் இல்ல, ஈசா நபி வருத்தப்பட்டு இருந்தாங்க. அழிக்கிறது கொண்ட கருத்து என்ன, அவங்களுக்கு நான் ஒரு நரகம் என்று சொல்லி ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட்டா நீங்க யாராவது காப்பாத்துவீங்களா? அவர்கள் விஷயமாக கூட நான் நினைச்ச முடிவை தான் எடுப்பேனே தவிர நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க உங்களுக்கு உதவி செய்யலாது அப்படின்னு நல்லா கேட்கிறான். ஃபமன் யம்லிக் மினல்லாஹி ஷையா, அல்லாஹ்ட்ட இருந்து யார் காப்பாற்ற முடியும்? இன் அராத அன் யுஹ்லிகல் மஸீஹ இப்ன மரியம், மஸீஹ் என்ற ஈசாவை நான் அழிக்க நினைத்தால், உம்மஹு அவருடைய அம்மாவை அழிக்க நினைத்தால், வமன் ஃபில் அர்லி ஜமீஆ பூமியில் உள்ள அத்தனை பேரையும் அழிக்க நினைத்தால் என்னிடமிருந்து அவர்களை காப்பாற்றுவோர் யார்? நான் நினைச்ச அதையும் செய்வேன் அப்படின்னு சொல்லி கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துகிறான். 5வது சூறாவுல 17வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். பொதுவாக இதெல்லாம் ஈசா நபியை பற்றி சொல்லக்கூடிய விஷயம். அதே மாதிரி
நூஹ் நபி அவர்களை பற்றி. அவங்களுடைய மனைவியும் இதே மாதிரி இருந்தாங்க. நூஹ் நபியுடைய மகன் இருந்த மாதிரியே அவங்க மனைவியும் தவறான வழியில இருந்தாங்க. தவறான வழியில இருந்தவங்களை நூஹ் நபியால் காப்பாற்ற முடிஞ்சான்னா முடியல. என்ன ஆச்சு? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், லரபல்லாஹு மஸலன் லில்லதீன கஃபரும் இம்ராஅத்த நூஹின் வ இம்ராஅத்த லூத். கெட்டவர்களுக்கு உதாரணமாக இரண்டு பெண்களை நான் சுட்டி காட்டுகிறேன். அல்லாஹ் சொல்றான், கெட்டவர்களுக்கு உதாரணம் யாருன்னு கேட்டா அந்த ரெண்டு ஆள் தான். யார் ரெண்டு பேரு? இம்ராஅத்த நூஹின் வ இம்ராஅத்த லூத். நூஹ் நபியுடைய மனைவியும் லூத் நபியுடைய மனைவி, இந்த ரெண்டு பேர் தான் கெட்டவங்களுக்கு உதாரணம். அவங்க என்ன பண்ணாங்க? கானத்தா தஹத அபுதைனி மின் இபாதினா சாலிஹைனி, சாலிகான நல்ல இரண்டு அடியார்களுக்கு மனைவியராக இருந்தும் கானத்தாகுமா, அவர்கள் கொள்கைக்கு துரோகம் செய்தார்கள். ஃபலம் யுக்னியா அன்ஹுமா மினல்லாஹி ஷையா, அல்லாஹ்விடமிருந்து இந்த ரெண்டு மனைவிமார்களையும் இந்த ரெண்டு கணவன்மார்களாலும் காப்பாற்ற முடியவில்லை. வகீல் அதுகுலன் நார மஅத்தாகிலீன், ரெண்டு பேரும் நரகத்திற்கு போங்கள் என்று எழுதப்பட்டு விட்டது. அல்லாஹ் சொல்றான், நூஹ் நபியா இருந்தாலும் அவர் மனைவி அவரால் காப்பாற்ற முடியாது, லூத் நபியாக இருந்தாலும் அவர் மனைவி அவரால் காப்பாற்ற முடியாது, எழுதிவிட்டான். அல்லாஹ், நீ நூஹா இருந்தா என்ன, லூத்தா இருந்தா என்ன, உன் பொண்டாட்டிமார்களுக்கு நரகம் தான் நான் எழுதிட்டேன் அப்படின்னு சொல்லி 66வது சூறாவுல 10வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறார். இப்ராஹிம் நபி அவர்கள் அல்லாஹ்வுடைய அடியார்களிலேயே மிக உயர்ந்த இடத்தில் வைக்கக்கூடிய ஒரு நபி என்று அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான். இத்தகதல்லாஹு இப்ராஹிம கலீலா, இப்ராஹிம் எனக்கு ஃப்ரெண்ட், நண்பர் அப்படின்னு அல்லாஹ் வந்து நண்பர்ங்கிறது யாருக்குமே அல்லாஹ் கொடுக்கல. அவர் ஒரு துவா செய்யறாரு, அல்லாஹ் ஒரே அடியை அடிச்சு போறான். என்ன துவா செய்யறாரு? கால இன்னி ஜாயிலுக்குல் இன்னாஸ் இமாமா. அல்லாஹ் சொல்றான் இப்ராஹிம் நபிட்ட, மனித குலத்துக்கு உன்னை இமாம் ஆக்கிட்டேன், மனித குலத்துக்குலாம் நீதான் தலைவர் அப்படின்னு சொல்றான். உடனே அவர் என்ன பண்றாருன்னா, கால ஒமின் துர்ரியத்தி, என் பிள்ளைகளை எப்படி ஆக்கிறேன், எனக்கு பிறகு என் பிள்ளைக்கு பிறகு என் பேரன்னு சொல்லிடுறாரு, ஒமின் துர்ரியத்திங்கிறாரு. அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், நீங்க முக்கியமான ஆள் கேட்டீங்க, உங்களை மறுக்குமானான்னு சொல்ல மாட்டேங்கிறான். லாயனால் அகதில் ஆலிமீன், தப்பு செய்யற ஆட்கள்னா வரக்கூடாது. அவன் புள்ள நல்லா செஞ்சா தகுதியை கொண்டு வர சொல்லு, உன் பிள்ளைங்களுக்கால இங்க வர முடியாதுட்டான். லாயனால் அகதில் ஆலிமீன், அநியாயக்காரர்களுக்கு வந்து எந்த வாக்குறுதியும் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொன்னதாக திருக்குர்ஆன்ல 2வது சூறாவுல 124வது வசனத்தில் இருக்கிறது. இது புள்ள விஷயம். அப்படியாச்சா, அவர் ஒரு தகப்பனார் இருக்காரு, இப்ராஹிம் நபியுடைய தகப்பனாரு, அவர் வந்து இப்ராஹிம் நபியுடைய கொள்கை ஏத்துக்கல, தவறான கொள்கையில் இருக்கிறாரு, எவ்வளவு சொல்லி பாக்குறாங்க, கேட்க மாட்டேங்கிறாரு. கடைசி என்ன பண்றாங்க, நம்ம அல்லாஹ்வுடைய கலீல் தானே, நண்பர் தானே சொல்லிட்டு, நீங்க கவலைப்படாது, நான் நீங்க என்ன கொள்கையில இருந்துட்டு போங்க, நான் உங்களுக்கும் அல்லாஹ்ட்ட வந்து பாவ மன்னிப்பு கேட்பேன், கண்டிப்பா உங்களுக்கு நான் அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்டு வாங்கி தருவேன் அப்படின்னு ஒரு கேரண்டி கொடுத்து விட்டாரு. அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், கட்டும் எச்சரிக்கை, என்னைய கேட்காம நீ மன்னிப்பியா, அந்த தவறான கொள்கையில் உள்ள ஆளுக்கு சிறுக்கில் உள்ள ஆளு நான் எப்படி மன்னிப்பேன், நீ யாரு ஏன் சார்பா உறுதிமொழி கொடுக்கறதுக்குன்னு சொல்லி அல்லாஹ் எச்சரிக்கை பண்ணிட்டான். எச்சரிக்கை பண்ணு அவர் அரண்டு போய் எல்லாம் சொல்லி காட்டுறான். ஒமாக்கான இஸ்திக்பார் இப்ராஹிம் அலி அபிஹி, இப்ராஹிம் தகப்பனாருக்கு பாவ மன்னிப்பு தேடினார, இல்லா மோயிதத்தின் வாதஹா ஐயாஹு, அவர் ஏதோ வாக்களித்ததனால் அவர் வந்து தவறாக தேடிவிட்டார். பலம்மா தபையன் அன்னஹு அதுவுல் இல்லா, தகப்பனார் அல்லாஹ்வுக்கு எதிரி என்று தெளிவான பொழுது தபர்ர மின்ஹு, உடனே அதிலிருந்து வாபஸ் வாங்கி விலகி கொண்டார். இன்ன இப்ராஹிம் அல் அவ்வாஹுல் ஹலீம், இப்ராஹிம் ரொம்ப சகிப்புத்தன்மை, தகப்பனுக்காக இருந்தாலும் அதை வந்து சகித்துக் கொள்வாரு, என் விஷயத்துல சகிப்புத்தன்மை உடையவராக இருந்தார்னு சொல்லி 9:114 சொல்றான். அதாவது பிள்ளைகளுக்கும் அவரால் ஒண்ணும் செய்ய முடியல, தகப்பனாருக்கும் ஒண்ணும் செய்ய முடியல. அப்ப அவங்கவுங்களுடைய அமல்களை கொண்டு அவங்கவுங்க நல்லறங்களை கொண்டுதான் வெற்றி பெறணுமே தவிர வேற எந்த அதிகாரத்தையும் அல்லாஹ் யாருக்கும் கொடுக்கலங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய ஆதாரமாக இருக்கிறது. அதே மாதிரி யாக்கூப் நபி நமக்கு தெரியும். யாக்கூப் நபி யாரு? இப்ராஹிம் நபியுடைய பேரப்புள்ள, இப்ராஹிம் நபியுடைய மகன் இஸ்ஹாக், இஸ்ஹாக்குடைய மகன் யாக்கூப். அவர்கிட்ட அல்லாஹ் ஒரு பிள்ளையை யூசுப் நபியை பிரிச்சுக்கிட்டு போய் பல வருஷங்களாக அந்த பிள்ளையை காணாம அழுது புலம்புறாரு. நபிமார்களுக்கு, அவுலியாக்களுக்கு, மகான்களுக்கு இப்படி ஆற்றல் இருந்தா மகன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிருக்கணும், அது தெரியல. அல்லது மகன் பிரிஞ்சு போகாம தன்னில கையில வச்சிருக்கணும், அதுவும் முடியல. அவர் எந்த அளவுக்கு ஆயிட்டாருன்னு கேட்டா, யா அசஃபா அலா யூசுஃப, யூசுஃபுக்காக நான் கவலைப்படுகிறேன் அப்படின்னு அவர் புலம்ப ஆரம்பித்தார். உபயல்லத் ஐநாஹு, அவருடைய கண்கள் எல்லாம் வெள்ள வெளர்ந்து வெளிரி விட்டது. மினல் ஹுஸ்னி, கவலையில வெளிரி விட்டது. எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னு சொன்னா, பிள்ளை எல்லாம் வந்து அவர்கிட்ட கேட்கறாங்க, என்னப்பா நீ ஒரே யூசுப் நினைச்சுக்கிட்டு இந்த மாதிரி நாசமாயிட்டு இருக்கிற, செத்து போயிட போல இருக்குத, இந்த மாதிரியா நீ வந்து கவலைப்படுறதுன்னு சொல்லிட்டு அவங்க பிள்ளையெல்லாம் போய் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. இவ்வளவு கவலையில் அவர் இருந்தாரு. அவருக்கு ஏதாவது ஆற்றல் அதிகாரம் இருந்தா இது தேவைப்படு, இது வந்திருக்குமா? நம்ம கவலையை போக்குவார் அவுளியான்னு நினைக்கிறீங்க. அவுளியா விட யாக்கூப் நபி பெரிய ஆள் இல்லையா? நீங்க கொண்டாடக்கூடிய மகான்களை விட, ஏர்வாடி இப்ராஹிமை விட, அஜ்மீர் காஜாவை விட யாக்கூப் நபி பெரிய ஆள் இல்லையா?
அந்த யாக்கூப் நபி அவர் புள்ள போன புள்ள எங்கன்னு கண்டுபிடிக்க இல்ல, அதை மீட்க முடியல, கவலை எதுவும் தப்பிக்க முடியல. அல்லாவா நீண்ட நெடுங்காலத்துக்கு பிறகு கொண்டு சேர்த்து வைக்கிறானே தவிர எங்க அதிகாரம் இருந்துச்சு யாருக்கும் கொடுக்கல. அல்ல அவர் அழுது அவர் நொந்து போயிட்டார்னு சொல்லி 12வது சூறாவுல 85வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி முக்கியமான இது ஒரு சம்பவம் போதும். என்ன சம்பவம்? யூனுஸ் நபி சம்பவம். யூனுஸ் நபி யாரு? அவர் ஒரு சிறந்த நபியில் ஒரு நபி. அவர் அதிகமான மக்களுக்கு நபியாக அனுப்பப்பட்டார். அர்சல்நாஹு இலா மேத்தி அல்ஃபின் அவஸீதூன், 1,00,000 மக்களுக்கு, அதை விட அதிகமான மக்களுக்கு அவரை நபியா அனுப்பணும் அப்படிங்கிற அல்லாஹ். அந்த காலத்துல 1,00,000 இன்னைக்கு 100 கோடி மாதிரி மக்கள் தொகை கம்மியாக இருந்த காலத்துல அவர் பெரிய சமுதாயத்துக்கு நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறார். அவர் போய் எவ்வளவோ மக்களுக்கு பிரச்சாரம் பண்ணி பார்க்கிறாரு, அவங்க கேட்கிற மாதிரி இல்ல. கடைசி என்ன பண்ணிடுறாங்க? நூஹ் நபி அல்லாஹ் இடத்துல துஆ செஞ்சிடறாங்க, யா அல்லாஹ் எவ்வளவு சொல்லி பார்த்துட்டேன், இனிமே இவங்க தர மாட்டாங்க, நீ இவங்களை தண்டிச்சு போடு. எவ்வளவு நாளைக்கு சொல்லி பார்க்கறது, திருந்த மாட்டேங்கிறாங்க, இதுக்கு மேல என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு கடைசி அல்லாஹ் இடத்துல நூஹ் நபி யூனுஸ் நபி கையேந்திட்டாங்க. கையேந்திரவன என்ன செய்யறான்? அல்லாஹ் சரி போ அறிவிச்சிரு, தண்டனை வரும் அறிவிச்சிட்டு நீ பாட்டு ஊரை காலி பண்ணிட்டு போயிரு, அவங்க அழிய போறாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் டிக்ளேர் பண்ணிட்டான். உடனே இவர் என்ன பண்றாரு? தன்னோட நம்பிக்கை கொண்ட மக்களை எல்லாம் அழைச்சிக்கிட்டு ஊரை விட்டு வெளியே போயிடுறாரு. யாரு? யூனுஸ் நபி. என்ன நினைச்சிட்டு போறாரு? நம்ம ஊரை விட்டு வெளியே போயிருவோம். அல்லாஹ் அப்படித்தான் அழிப்பான். அல்லாஹ் தண்டனைக்காக அழிக்கும் பொழுது நல்லவங்க கெட்டவங்களை பிரிச்சுட்டு தான் அழிப்பான். இந்த வெள்ளம் புயல் அழிகிறதுலாம் அப்படி அழிகிறது கிடையாது, எல்லாரும் கலந்து அழிவாங்க. இது தண்டனை கிடையாது. இது ஒரு சோதனைக்காக செய்யறது. ஒரு குற்றத்துக்கு தண்டனை கொடுக்க நினைச்சாண்டா அல்லாஹ் என்ன செய்வான்னு கேட்டா நல்லவங்களை அப்படி தனியா தூக்கிடுவான், ஃபில்டர் பண்ணிடுவான். கெட்டவங்களை மட்டும் தனியா வைப்பான், வச்சு ஒரேடியா என்ன செஞ்சிருவான். அப்படித்தான் நபிமார்கள் இருந்த காலங்கள்ல எல்லாம் இறைவன் தண்டிச்சிருக்கிறான். அப்ப நல்லவங்களை எல்லாம் பிரிச்சுக்கிட்டு போயிட்டாரு. போனவன என்ன ஆச்சுன்னு கேட்டா அவங்க அந்த ஊர் மக்கள் பாக்குறாங்க, அதாபு வர்ற மாதிரி அறிகுறிகள் எல்லாம் தெரியுது. யூனுஸ் நபி சொன்னாரு, இந்த மாதிரி அழியிற மாதிரி வித்தியாசமா என்னென்னமோ வானிலையில மாற்றங்கள்லாம் ஏற்படுது, நம்ம கதை முடிஞ்சு போச்சு போல இருக்க அப்படின்னு பயந்து ஊரே ஒன்னா திரண்டு, யாரெல்லாம் நாங்க தப்பு செஞ்சிட்டோம், எங்களை மன்னிச்சிரு, எங்களை ஏத்துக்க, யூனுஸ் நபி சொன்ன போதனையை நாங்கள் மீறிட்டோம் என்று இறைவன் அவங்க என்ன செய்யறாங்க? மன்றாடுறாங்க. மன்றாடணும் நல்லா என்ன செஞ்சுட்டான்? அதை ஏத்துக்கிட்டான். யாரு போ தண்டனை கிடையாதுன்னு விலக்கி விட்டான். அப்புறம் என்ன செய்யறாரு? இவர் திரும்பி வர்றாரு. யாரு? யூனுஸ் நபி. என்ன நினைச்சிட்டு வர்றாரு? என்ன நினைச்சிட்டு வருவாரு? அதெல்லாம் குரான்ல இல்ல. என்ன நினைச்சிட்டு வருவாரு? எதை நினைப்பாரு? என்ன ஊர்லாம் காலியா போயிருக்கும், எல்லா பேரும் போயிருப்பான், நம்ம போய் பார்க்கலாம், அதெல்லாம் பார்த்துட்டு செத்து போன ஆளுக்கெல்லாம் அடக்கம் பண்ணி இந்த மாதிரி நினைச்சிட்டு வருவாரு. பார்த்தா ஜேண்டு ஊரே பயங்கரமா சந்தோஷமா இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப இவர் என்ன பண்ணனு? சரி, இவர் என்ன நினைக்கிறாருன்னா, அது என்ன, அது எப்படி, என்கிட்ட என்ன சொன்னாங்க, யார்கிட்ட கோபிடுறாரு? அல்லாட்ட. என்கிட்ட சொன்னது என்ன? அழிப்பேன்னு சொன்னீங்கல்ல, அழிப்பேன்னு சொல்லிவிட்டு எனக்கு கேவலத்தை உண்டாக்குற மாதிரி வச்சுவிட்டு இப்ப எந்த முகத்தை கொண்டு நாங்க போய் முழிக்கிறது அப்படின்னு அவருக்கு என்ன வருதுண்டா, அல்லாஹ் மேல கோபம் வருது. யார்கிட்ட கோபிடுறாரு? அல்லாட்ட. என்கிட்ட சொன்னது என்ன? அழிப்பேன்னு சொன்னீங்கல்ல, அழிப்பேன்னு சொல்லிவிட்டு எனக்கு கேவலத்தை உண்டாக்குற மாதிரி வச்சுவிட்டு இப்ப எந்த முகத்தை கொண்டு நாங்க போய் முழிக்கிறது அப்படின்னு அவருக்கு என்ன வருதுண்டா, அல்லாஹ் மேல கோபம் வருது. அவருக்கு ஒரு நபி என்ன செய்யணும்? இறைவா நீ எது செஞ்சாலும் நல்லதா இருக்கு, என்ன அல்ல என்ன நடத்தி தெரியலையேன்னு கேட்கணும். வகி தொடர்பு உள்ளவர். அல்லாஹ் அது விளக்கி இருப்பான். இவர் என்ன செய்யுது? பார்த்த உடனே நான் என்று சொல்லி போட்டு நான் என் கௌரவம் பெருசுன்னு நினைக்கிறார். அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எப்படி சொல்றாங்க பாருங்க. தன்னூனி, இந்த மீன் வயிற்றில் இருந்தாரே, அவர் பேரை கூட சொல்ல மாட்டாங்களாம். யூனுஸ் அந்த தன்னூன்றவருக்கு பேரு. தன்னூனி, மீன் வயிற்றில் இருந்தாரே, அவரை கொஞ்சம் நினைத்து பார். இத்தகவு முகாலிபன், அவர் கோபித்துக் கொண்டு போனார். யார்? அல்லாஹ் கோபித்துக் கொண்டு போகிறார். அல்ல நக்திர் அலைஹி, அவர் மீது நமக்கு சக்தி இல்லை என்று நினைத்து விட்டார். பனாதாபி குருமாத்தி அல்லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். பல இருள்களுக்கு மத்தியிலே அவரை வைத்து அவர் கடைசியில பிரார்த்தனை செஞ்சாரு. என்ன செஞ்சாரு? லா இலாஹ இல்லா அன்த, இறைவா உன்னை தவிர கடவுள் கிடையாது, சுப்ஹானக நீ தான் தூய்மையானவன், இன்னி குன்து மினல் ஸாலிமீன் நான் தான் அநியாயம் பண்ணிட்டேன், அல்லாஹ் என்னை மன்னிச்சிருன்னு சொல்லி அவரை அழ வச்சுட்டேன். என்கிட்ட கோச்சிட்டு போனார்ல, யார்கிட்ட என்கிட்ட கோச்சிட்டு எங்க போவாருங்கிறேன்? எங்க போனாலும் என் பூமி தானே அது, எங்க போனாலும் என்னுடைய உலகம் தானே அப்படின்னு சொல்லி அவரை கடுமையான வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ் என்ன செய்யறான்? எச்சரிக்கிறான். எந்த அளவுக்கு எச்சரிக்கிறான்னு கேட்டா, ஹுக்குமி ரப்பிக்க, நபியே முகமதே, அல்லாஹ்வுடைய தீர்ப்புக்காக கொஞ்சம் பொறுமையை கடைப்பிடி. வலாத்த குன்க சாஹிபில் ஹூத், இந்த மீன் வயிற்றில் இருந்தாரே அவர் மாதிரி நீ ஆகிவிடாத. நான் ஒரு முடிவு எடுக்கிறேன், என் முடிவுல அவர் அதிருப்தி அடைகிறதா? அவர் சொன்னது நிறைவேற்ற நினைக்கிறாரா? நான் நினைச்சதான் நான் செய்வேன். அவர் மாதிரியான எண்ணம் உனக்கு வரக்கூடாது. இது நாதா ஒஹு மக்லூம்,
லவ்லா அன் ததாரகஹு நிஅமத்தும் மிர் ரப்பிஹி, என்னுடைய அருள் மாத்திரம் அவருக்கு இல்லை என்று சொன்னால் லனுபித பில் அரா, வெட்ட வழியிலே தூக்கி எறியப்பட்டிருப்பார். மதுமும் கேவலப்பட்டு வெளியே தூக்கி எறிஞ்சிருப்பேன். போனா போது நான் மன்னிச்சுட்டேன். வஜ்தபாஹு ரப்புஹு வஜஅலஹு மினஸ் சாலிஹீன், இறைவன் அவரை தேர்ந்தெடுத்துக் கொண்டு அவரை நல்லடியாராக ஆக்கி விட்டான் சொல்லி குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். நம்ம என்ன விளங்குறோம்? அல்லாஹ் தான் வாக்குறுதி கொடுத்தான் ஒரு சமுதாயத்தை அழிக்கிறதாக, அழிக்கணும். அதை விட அல்லாஹ் எதை பார்க்கறான்? நபியை பார்க்க மாட்டேங்கிறான், திருந்தின மக்களை பார்க்கறான். அல்லாஹ் எதை பார்க்கறான்? தப்பு செஞ்சவன் அவன் திருந்துறவன், நீ என்ன இடையில? உங்கள்ட்ட வாக்குறுதி அக்ரிமெண்டா போட்டுக்கிட்டோம், உங்க வாக்குறுதி நாங்க நிறைவேற்றிருக்கு, நான் எஜமான், நான் எதை வேணாலும் செய்வேன், நீ யாராவது கேட்கறதுக்கு? என்னுடைய தீர்ப்பு எதுவானாலும் நீ கட்டுப்படணும். இதை மீறின என்று சொன்னா அதுக்கு பனிஷ்மெண்ட் என்ன? மீன் வயிற்றுல கொண்டு எல்லாம் சிறை வச்சு விட்டான். பல நாட்கள் அழுது என்ன செய்யறாரு? அவரு புலம்புறாரு. அதுக்கப்புறம் 40 நாளைக்கு பிறகு அவரை வெளியேற்றினான் என்பதை நம்ம பார்க்கிறோம். இந்த சம்பவங்களை எல்லாம் 21வது சூறாவுல 87வது வசனம், 37வது சூறாவுல 143 144வது வசனம், 68வது சூறாவுல 48வது 50வது வசனம், இதெல்லாம் எதை காட்டுது? யாருக்கும் அதிகாரம் கிடையாது. அவன் ஒரு ஆள் தான் டிசைட் பண்ணுவானே தவிர இஸ்லாத்துல அந்த அவனை தவிர எந்த பெரியார் மகான் யாருக்கும் எந்த பவரும் கிடையாது. அய்யூப் நபி எவ்வளவு அல்லாஹ் சோதிச்சான், எவ்வளவு நோய், எவ்வளவு வேதனை, அதுல அவர் தனக்கு சுகமாக்கிற முடியலையே. அய்யூப இதுநாதா ரப்பஹு, அய்யூப் இறைவனை அழைத்து பிரார்த்தனை செய்தார். அன்னி மசனியல் துர்ரு, யா அல்லாஹ் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதே, அந்த அரஹமுர் ராஹிமீன், நீ கருணையாளனுக்கெல்லாம் கருணையாளனா இருக்கிறியல்ல, தாங்க முடியலையல்ல என்று அல்லாஹ் தான் அந்த நோய்க்காக ஒரு துவா செய்ய முடிஞ்சே தவிர, என்ன நோய் தடை விடுற நோய் போயிடுச்சு அவருக்கு? தனக்குத்தானே தடவிக்கிட்டாரா? தனக்குத்தானே மந்திரத்தில் ஏதாவது குணப்படுத்திக்கிட்டாரா? பவர் இருந்ததை பயன்படுத்தினாரா? ஒண்ணு கிடையாது. அல்லாஹ் நோயை கொடுத்தான்னு சொன்னா நம்ம நோய் வரும்போது எப்படி அதை தாங்கி கொண்டு இருப்போமோ அந்த மாதிரி அவர் தாங்கி கொண்டு இருந்தாரே தவிர, அவர் அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் ஒரு அதிகாரத்தை அல்லாஹ் அவர் கொடுத்துட்டானா? இது 21வது சூறாவுல 83வது வசனத்தில் இதை பார்க்கிறோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையில சிலது அல்லாஹ் காட்டுறான். நபிமார்களை விடுங்க, மற்ற நபிமார்களை, நமக்கு யாரை அல்லாஹ் வழிகாட்டியாக, தலைவராக, கியாம நாள் வரைக்கும் இறுதி தூதராக, கடைசி தூதராக நமக்கு தந்திருக்கிறானோ அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையில் நடந்த சில நிகழ்வுகளை நம்ம முன்னாடி கொண்டாந்து அல்லாஹ் போடுறான். என்ன போடுறான்? உஹது போர்க்களத்தில் அவங்களுக்கு கடுமையான பாதிப்பு ஏற்பட்டுச்சு. அவங்களுடைய பல்லும் உடைஞ்சது, அவங்களுடைய மண்டையும் உடைஞ்சது, பல்லையும் உடைச்சு மண்டையும் நினைஞ்சிட்டானுவ. அந்த யுத்த காலத்தில் உடைச்சு விட்டார்கள். உடைச்ச உடனே ரத்தம் பயங்கரமா சொட்டி அவங்க கவலைப்பட்டு போய் மூர்ச்சையாகி மூத்தாகி விட்டார்கள் அளவுக்கு வதந்தி பரவுது. போர்க்களத்தில், உஹது போர்க்களத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள் அளவுக்கு அவங்கள்ட்ட வதந்திகள் பரவுகிறது. கடைசியில் என்ன ஆகுதுன்னா, மூச்சையாய் எழுந்திருக்கிறாங்க, ரத்தம் ஓடிக்கிட்டே இருக்குது, வாயிலிருந்து ரத்தம், தலையிலிருந்து ரத்தம். அப்ப அவங்க ஒரு வார்த்தையை சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, கைஃப யுஃப்லிஹு கௌமுன் ஷஜ்ஜு நபியஹும் வ கஸரு ருபாயியத்தஹு, நபியுடைய பல்லை, முன்பல்லை உடைத்தார்களே இவர்கள், நபியுடைய மண்டையிலே தலையிலே காயத்தை ஏற்படுத்தினார்களே இவர்கள், எப்படி வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லி போடுறாங்க. வேதனை தாங்க முடியாம போர்க்களத்துல கடுமையான அடி உளுந்து, மண்டையும் வெட்டுப்பட்டு, வாயும் பல்லும் உடைஞ்சு தாங்க முடியாத வேதனையில் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, கைஃப யுஃப்லிஹு கௌமுன், இந்த கூட்டம் எப்படி ஜெயிப்பார்கள், இந்த உலகமாகட்டும் மறு உலகமாகட்டும், எப்படி நீ ஜெயிப்பான்? என்னைய அடிச்சுட்டு நீ ஜெயிச்சிருவியா? என் பல்ல உடைச்சுட்டு நீ ஜெயிச்சிருவியா? என் மண்டையை உடைச்சிட்டு நீ ஜெயிச்சிருவியான்னு அந்த அர்த்தத்துல, அந்த கருத்துப்பட என்ன செய்யறாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வாசகத்தை சொல்லிவிட்டார்கள். சொன்ன உடனே அல்லாஹ் என்ன பார்க்கறான்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடி வாங்கினாங்கல்ல, அதை பார்க்க மாட்டேங்கிறான். அவங்க வேதனைப்படுறாங்கல்ல, அதை பார்க்க மாட்டேங்கிறான். இந்த வேதனையில நீங்க கூட இந்த வார்த்தையை சொல்லிடுவீங்க, நான் கூட சொல்லிடுவேன், யார் வேண்டாலும் சொல்லிடுவோம். வேதனை வரும்போது இந்த மாதிரி அடிச்சு நாசமா போட்டு உருப்படாம போட்டுன்னு சொல்லி பாதிக்கப்பட்டவன் வாயிலிருந்து எது வேண்டாலும் வரும். இது பிளான் பண்ணி சொன்ன வார்த்தை எல்லாம் கிடையாது. இது இயற்கையா எல்லா மனுஷனுக்கு வரக்கூடிய வார்த்தை. ஆனா அல்லாஹ்வுடைய தூதருக்கு வரக்கூடாதுன்னு நல்லா பார்க்கறான். ஏன் நம்ம சொன்னோம்னா சாதாரண வார்த்தையை எடுத்துக்கிடுவாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டாங்கன்னா சட்டமாயி போயிடும். ஓ, அவங்களுக்கு பவர் இருக்கு போல இருக்க, அவங்கள யாரை அடிச்சுட்டாங்கன்னா அவங்க ஜெயிக்க முடியாது போல இருக்குது அப்படின்னு அர்த்தம் வந்துரும்ல. அல்லாஹ் என்ன செய்யறான்? உடனேயே அந்த வேதனையை பார்க்காம, அல்லாஹ்வுடைய தூதர் படுற வேதனையை பார்க்காம ஒரு வசனத்தை இறக்குகிறான். லைஸ லக மினல் அம்ரி ஷைஉன், அதிகாரத்தில் உனக்கு பங்கு இல்லை. அல்லாஹ் சொல்றான், நினைச்சா உங்களை தண்டிப்பேன், திருந்திட்டா மன்னிப்பேன். உங்களை அடிச்சா மன்னிப்பு கிடையாதோ? அல்லாஹ் கேட்கிறான். அவ எத்துப அலைஹும், நினைச்சா மன்னிப்பேன். இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான்,
உங்களை அடிச்சது வாஸ்தவம் தான். உங்களை அடிச்சதுக்காக வேண்டி அவன் ஜெயிக்கவே மாட்டானா? இந்த உலகத்துல ஜெயிக்க மாட்டானா? எதிரிகளையும் ஜெயிக்க வைப்பேன், மறுமையில ஜெயிக்க மாட்டானா? திருந்திட்டு அவனுக்கு நல்ல சொர்க்கத்தை கொடுப்பேன். அப்ப இதை சொல்ல நீங்க யாருங்கிறான்? அல்ல என்ன கேட்கிறான்? இந்த அதிகாரத்தை உனக்கு யார் தந்தா? யாரு வெற்றி பெறுவா, யாரு வெற்றி பெற மாட்டாங்கிறது ஏன் அதிகாரம்ல? உங்களை அடிச்சதுக்காக வேண்டி வெற்றி பெற மாட்டான்னு சொல்ல நீங்க யார்? எவ்வளவு கடுமைன்னு பாத்தியா? யாரை பார்த்து கேட்கிறான்? ரஹமத்துல் ஆலமீன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், நீ வேதனைப்பட்டாலும் சரி, உன்னை அடிச்சாலும் சரி, என்னை அடிச்சதனால் இது ஏற்படும் சொல்ல உனக்கு அதிகாரம் கிடையாது, நான் தான் முடிவு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவன் நினைத்தால் யுஅஸிபுஹும் அவர்களை தண்டிப்பான், நினைத்தால் யதூபு அலைஹிம் மன்னிச்சால் மன்னிச்சுக்கிறான், திருந்திட்டா மன்னிச்சுக்கிறேன். இதை நீ சொல்லக்கூடாது. இந்த வசனம் எங்க இருக்குது? 3வது சூராவுல 128வது வசனம். இந்த வசனத்தை இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் அருளினான் என்று சொல்லி சஹீஹ் முஸ்லிம்ல 3346வது ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிற பார்க்கிறோம். இதுல இருந்து உங்களுக்கு என்ன விளங்குது? இந்த ஒண்ணு பத்தாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அடிச்சிருக்கிறாங்க, அவங்கள வேதனைப்படுத்திருக்கிறாங்க. அந்த கோபத்தை அவங்க ஒரு பத்வா செய்யறாங்க, ஒரு பிரார்த்தனை பண்ற, சாபம் போடுறாங்க. அப்ப இத அல்லாஹ் என்ன செய்யணும்? என்னுடைய ஹபீபை அடித்தால் இப்படித்தான் நடக்கும், என்னுடைய தூதரை நடத்தால் அவர் அப்படிதான் சொல்வார் அப்படின்னு பண்ணாம அவன் எதை மட்டும் பாக்குறான்? அவன் நிலையை மட்டும் தான் பார்ப்பான். நம்ம பொசிஷனுக்கு யாரும் வந்துடாத. நீங்க அடி வாங்கினாலும் சரி, உத வாங்கினாலும் சரி, என் இடம் தண்ணி உன் இடம் தண்ணி, அதுல மட்டும் போட்டிக்கு வந்தீங்கன்னா விடமாட்டேன்னு காட்டுறானா? அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரொம்ப பக்கபலமா இருந்தவர் அபூ தாலிப் நமக்கு தெரியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப காலத்துல தகப்பனார் இல்லாத பிறக்க முந்தி இறந்துட்டாங்கல்ல, பாட்டனார் எடுத்து வளர்த்தார். பாட்டனார் இறந்த உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை எடுத்து வளர்த்தது யாரு? அபூ தாலிப். பெரிய தகப்பனார் தான் எடுத்து வளர்க்கிறாரு. வளர்த்தது, கல்யாணம் பண்ணி கொடுத்தது, அவங்களுக்கு வியாபாரத்தை கத்து கொடுத்தது எல்லாமே அவர் தான் செஞ்சார். அபூ தாலிப் தான் அவங்களுக்கு எல்லா வகையிலையும் கார்டியனாக, பொறுப்பாளராக இருந்தார்கள். இறை தூதர் அறிவிச்ச பிறகும் அவர் வாழ்ந்தார். வாழ்ந்தாலும் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எல்லா வகையிலும் உறுதுணையா இருந்தார். அவர் அந்த சமுதாயத்தில் பெரிய கோத்திர தலைவராக இருந்ததுனால ரசூலுல்லாஹ் மேல கை வைக்க பயந்தாங்க. அபூ தாலிப் பயந்துகிட்டு, அப்படியே அவர் மேல கையை வச்சோம்னா அபூ தாலிப் வந்துருவாரு. அவங்க தொண்டர்களை எல்லாம் அடிச்சாங்க, முஸ்லிம்களை எல்லாம் அடிச்சு சித்திரவதை பண்ணாங்க. அபூ தாலிப் இருக்கிற வரைக்கும் ரசூலுல்லாஹ் மேல கை வைக்கல. அபூ தாலிப்லாம் மூத்தா போன பிறகுதான் ஹிஜ்ரத் பண்ற நிலையெல்லாம் உண்டாகுது. ஊரை விட்டு ஓடுற நிலையெல்லாம் எப்ப வருதுன்னு கேட்டா, கேட்கறதுக்கு ஒரு பலமான ஒரு ஆள் இருந்தாருங்கிறனால சும்மா விட்டு இருந்தாங்க. அபூ தாலிப் மூத்துக்கு பிறகுதான் என்ன ஏற்படுது? ஹிஜ்ரத் போற நிலைமை, ரசூலுல்லாஹ்வை கொல்லணுங்கிறதெல்லாம் வர்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முழுக்க முழுக்க நபி ஆவறதுக்கு முன்னாடியும் நபியாக ஆன பின்னாடியும் பக்கபலமா இருந்தவர் யாரு? அபூ தாலிப். அவருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல விதத்திலையும் சொல்றாங்க, உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன் தம்பி மோங்கிறதுக்காக வேண்டி கொள்கையெல்லாம் ஏத்துக்க மாட்டேன்றாரு. அவருக்கு பல சந்தர்ப்பத்தில் போய் சொல்றாங்க, உன் கொள்கை நீ தனியா வச்சுக்க, உனக்கு சப்போர்ட் கொள்கைக்கு கிடையாது, என் தம்பி புள்ளங்கிறது தான், அதனால உனக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொன்னாரு. தவிர கடைசி வரைக்கும் அவர் இஸ்லாத்தை என்ன செய்யல, ஏற்றுக்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொள்கை தான் சரி என்று உணர்ந்து ஏற்றுக்கொள்ளவில்லை. குடும்ப பாசத்துல அவர் சப்போர்ட் பண்ணார், அவ்வளவுதான். கடைசியில் அவர் மரணம் நெருங்கிருச்சு, சக்கராத்து நிலைக்கு வந்துட்டாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாய தலைவர் இல்லையா, அவரை பார்க்கிறதுக்காக ஊரே திரண்டு நிக்குது. அங்க அபூ ஜஹல், ரசூலுல்லாஹ்வுக்கு பெரிய எதிரியா இருந்த அபூ ஜஹல், இன்னும் அவனுடைய கூட்டத்தார்கள் எல்லாம் அங்க கூட்டமா குழுமி இருக்கிறார்கள். பெரிய வாப்பாங்கிற மூலை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் என்ன செய்யறாங்க, பார்க்க போறாங்க. போகும் பொழுது இந்த பக்கம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த பக்கம் அபூ ஜஹல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, சொல்றாங்க, தந்தையே கொஞ்சம் நீங்க ஒரு வார்த்தை சொல்றேன் சொல்லி கொடுங்களேன், ஒரே ஒரு கலிமாவை சொல்றேன், லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லிருங்களேன், சொல்லிட்டீங்கன்னா போதும் உங்களுக்கான அல்லாஹ் என்ன செய்யறேன், அது சிபாரிசு பண்றேன். மூமின் எல்லாத்துக்கும் பண்ணத்தானே செய்வாங்க, இறைவனை ஏற்றுக்கொண்டு விட்டால் சிபாரிசு பண்ணலாம். அது நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்காக அல்லாஹ்ட்ட நான் பேசுறேன், அல்லாஹ்ட்ட உங்களுக்காக ரெக்கமெண்ட் பண்றேன் பெரிய தந்தையே, அதை ஏத்துக்கிறீங்கன்னு எவ்வளவு சொல்றாங்க. அவர் என்ன செய்யறாரு, அப்படி உள் வாங்கிட்டு சொல்லலாம்னு நினைக்கிறாரு. உடனே இவன் அபூ தாலிப், உங்க வாப்பா என்ன செஞ்சாரு, உங்க அத்தா, உங்க தகப்பனாரு, அதை யாவும் வச்சுக்க, அந்த கொள்கையெல்லாம் நீ மூத்தா போகணும். உன் பாட்டனார் எந்த கொள்கையில் இருந்தாரு, உன் பாட்டனார் எதை வணங்கினாரு, உன் முப்பாட்டனார் என்ன வணங்கினாரு, அதை நீ மாறக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவன் ஓதுறான், தட்டு மாறுறாரு. என்ன செய்யறாரு, அபூ ஜஹல் சொல்லும் போது அது சரி மாதிரி தெரியுது, இவங்க சொல்லும் போது இது சரி மாதிரி தெரியுது. இப்படி இப்படி ரெண்டு பேரும் மாறி மாறி சொல்றாங்க. கடைசியா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது எடுபடல, அபூ ஜஹல் சொன்னது எடுபடுது. மூத்தா போன என்ன சொல்லிட்டாரு, என் அப்பன் பாட்டன் எந்த கொள்கையில் இருந்தார்களோ அந்த கொள்கையிலே நான் மரணிக்கிறேன்,
இதை சொல்ல மாட்டேன்ட்டார். எதை? லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கறத வணக்கத்து அல்லாஹ் யாரும் இல்லைன்னு சொல்ல மறுத்து விட்டார். இதை பண்ண உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாங்க முடியாத வேதனைய, யார் யாரோ வர்றாங்க, அபிசினியாவுல இருந்து வர்றாங்க, ரோமாபுரில இருந்து வர்றாங்க, இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க, நம்ம வீட்டுல நம்மளை எடுத்து வளர்த்த பெரியவாப்பா நரகத்துக்குள்ள ஆயிட்டாரு என்று தாங்க முடியாம தன்னை தானே மாய்த்து கொள்ற அளவுக்கு கவலைப்பட்டு அழுகுறாங்க. உடனே அல்லாஹ் என்ன செய்யறான்? கண்டிக்கிறான். இந்த நேரத்திலையும் இன்னக்கலா தஹதீமன் அஹ்பப்த, முகமதே நீ விரும்பின ஆளுக்கெல்லாம் உனக்கு நேர்வழி காட்ட இயலாது. உலாக்கின் அல்லாஹ் யஹ்தி மய்யஷா, நாடியவர்களுக்கு நான் தான் நேர்வழி காட்டுவேன். என்னமோ நீங்க சொன்னா நேர்வழிக்கு வந்துருவாரோ, உங்க பெரியவா பண்ணா நீங்க நேர்வழியில சேர்த்துருவீங்களோ? நான் அதை டிசைட் பண்ணனே யார நேர்வழிக்கு வரணும் யார் வரக்கூடாதுங்கிறது என் கையில இருக்கே தவிர உங்க கையில கிடையாது. அப்ப உங்க பெரிய தகப்பனாரே உங்களுக்கு நேர்வழியில கொண்டு வர இயலாது, அதுக்காக நீங்க கவலைப்படவும் கூடாது. அப்படின்னா ஏன் தீர்ப்பு தப்புங்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கண்டிக்கிறான். இந்த வசனம் 28வது சூறாவுல 56வது வசனம். எந்த வசனம்? நீ நாடியவர்களுக்கு நேர்வழி காட்ட மாட்டாய். இந்த வசனம் இந்த சந்தர்ப்பத்தில் தான் இறங்கியது என்ற செய்தி சஹீஹுல் புகாரியில 1360, 3884, 4772 ஆகிய ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம். அப்ப இறைவனை பொறுத்த வரைக்கும் அவனுடைய அதிகாரத்தை எந்த மகானுக்கும் எந்த பெரியாருக்கும் யாருக்கும் அல்லாஹ் கொடுக்கவே இல்லை. முழு அதிகாரத்தையும் ஒரே ஒரு இடத்திலே குவித்து வைத்துக் கொண்டு அவன் நினைத்ததை சாதித்துக் கொண்டிருக்கிறான். ஃபஆலுன் லிமா யுரீத், நினைத்ததை நான் முடிப்பவனாக இருக்கிறேன் என்று அல்லாஹ் தனக்கு தானே என்ன செய்யறான்? பெருமையா சொல்லிக் கொள்றான். அப்ப நினைத்ததை முடிக்கிறவன்கிற ஒரு பவர்ல இருக்கக்கூடிய அல்லாஹுக்கு இணை கற்பித்து நிறைய தெய்வங்களை உண்டாக்கி விடாதீர்கள். இது மற்ற சமுதாயத்திற்கு சொல்வதை விட நம்ம சமுதாயத்திற்கு சொல்ல வேண்டி இருக்கிறது. இந்த நபிமார்களுடைய வரலாறுகளை எல்லாம் மனதிலே பதிய வைத்து மிக அருகிலே மிக நெருக்கமாக இருக்கிற அல்லாஹ்விடத்திலே நேரடியாக தொடர்பு கொண்டு எந்த கஷ்டம் வந்தாலும் எந்த நஷ்டம் வந்தாலும் எந்த துன்பம் வந்தாலும் எந்த கோரிக்கை வந்தாலும் அவன்கிட்ட கேட்டா அவன் தருவான். யார் வழியாக கேட்டாலும் அவன் தரணும் கேரண்டி கிடையாது. உங்க வழி யூனுஸ் நபியுடைய சமுதாயத்தினுடைய துவாவை ஏத்துக்கிட்டு யூனுஸ் நபி துவாவை ஏத்துக்கிறாம விட்டமாமே, அவன் இப்ராஹிம் நபி தன் மகனுக்காக கேட்ட துவாவை ஏத்துக்கொள்ளாமலும் விட்டுருக்கிறான். அதனால பெரியார் கேட்டா கண்டிப்பா ஏத்துக்குவாங்கிறது கிடையாது, சிறியார் கேட்டா ஏத்துக்கிற மாட்டான்ங்கிறது கிடையாது. எதை ஏத்துக்கணும் எதை ஏத்துக்கிற கூடாதுங்கிறது அவன் தன்னிச்சையாக சுயேட்சையாக முடிவெடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை விளங்கி இஸ்லாத்திலே ஓரிரை கொள்கை இருக்கிறது என்பதை நம்முடைய செயல்கள் மூலமாக நிலைநாட்ட வேண்டும். இதை உணர்ந்து நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக.